ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னோட அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நன்மையை மாத்திரமே செய்வார். ஸோ இன்றைக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த 3 கால போதனையை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இதெல்லாம் இன்னமும் நம்ம இன்ட்ரடக்ஷன்ல தான் இருக்கிறோம் இல்லைங்களா, முன்னுரையில தான் இருக்கிறோம். இது எல்லாத்தையும் நான் ஒரே நாளில் முடிக்கலாம்னு நினைச்சேன். ஆனால் ஆவியானவர் நம்மளை வித்தியாசமா நடத்துறாரு இல்லைங்களா. நம்ம நினைக்கிறது ஒண்ணு, ஆண்டவர் செயல்படுற விதமே வேற இல்லைங்களா. ஸோ கடந்த 2 பாடத்துல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கடந்த கால போதனையை குறித்து பார்த்தோம். தற்போதைய இந்த நிகழ்கால போதனையை நாம் பார்த்தோம் இல்லைங்களா. இன்றைக்கு அவருடைய வருங்கால போதனை, ஃபியூச்சர் டீச்சிங்ஸ், எதிர்கால போதனை, the future teachings of Lord Jesus Christ. இதை இன்றைக்கு நம்ம தியானித்து இந்த முன்னுரையை நம்ம முடிக்கலாம். ஸோ கடந்த பாடத்துல என்ன சொன்னேன் என்பதை நீங்க என்ன பண்ணும், எப்பவுமே உங்களுடைய மனதில் வைத்துட்டு இருக்கணும். ஏன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ தற்போதைய நம்ம வாழ்ற காலத்திற்கு குறியவைகள் இல்லைங்களா. நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கடந்த கால போதனையை மறந்தாலும் பரவாயில்ல, அல்லது இன்னைக்கு போதிக்கப்படுகிற எதிர்கால போதனையை மறந்தாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அதுல கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை இல்லை. ஆனா நிகழ்கால போதனையை நீங்க என்னைக்குமே மறக்கவே கூடாது. ஏன் பாத்தீங்கன்னா அது நமக்குரியது, நம்ம கை கொள்ள வேண்டிய சத்தியங்கள், நம்மளுடைய ஆசீர்வாதங்கள், நம்மளுடைய இருப்பு நிலை, புரியுதுங்களா இல்லைங்களா, நம்மளுடைய நடக்கை, நம்மளுடைய எதிர்காலம், நம்மளுடைய மகிமையின் நம்பிக்கை, இப்படி சொல்லிட்டே போலாம். எல்லாமே யாருக்கு? நமக்கு. எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள நமக்குரியது. புரியுதுங்களா இல்லைங்களா. ஸோ கடந்த பாடத்துல கிறிஸ்தவம் என்னென்னலாம் வழங்கியது என்பதை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அதை ஆர்டர் வைஸா நான் சொல்லல, நான் சொல்லிட்டு போனேன். ஆனா அது ஆர்டர் வைஸ் கிடையாது. ஆனா எல்லா சத்தியமும் நமக்கு தான். ஆர்டர் வைஸானா நான் என்ன சொல்றேன் பாத்தீங்கன்னா, முதல்ல புதிய ஊழியத்தை ஆண்டவர் துவங்கினார் சொன்னேன் இல்லைங்களா. அப்போ அதற்காக ஒரு அப்போஸ்தலனை தெரிந்து கொண்டார். அவர் தான் யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் மூலியமாக இந்த காலத்திற்குரிய சத்தியங்களை திவ்ய சத்தியங்களை என்ன பண்ணாரு? கொடுத்தாரு. அந்த சத்தியங்கள் எல்லாம் யாருக்குரியதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த புதிய உயிரினத்திற்குரியது, அதாவது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு கூறியது. அது அவர் போதித்த அனைத்துமே இந்த காலகட்டம் தான், அதாவது இந்த பீரியடுக்குள்ள, அதுதான் டிஸ்பென்சேஷன் சொல்றோம். இந்த காலத்திற்குள்ள அடங்கிய போதனைகள். சோ இந்த காலத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன, அவங்களுடைய துவக்கம், அவங்களுடைய முடிவு, அவங்க எங்க போய் சேருவாங்க இல்லைங்களா, நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த சொத்து, அதை நம்ம எப்படி சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம் என்பதை குறித்து ஆண்டவர் என்ன பண்ணார்? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தான் கொடுத்தார். இப்ப சொல்லிருந்து தான் வரிசைப்படி. புரியுதுங்களா இல்லைங்களா. சோ நேரத்தை நம்ம வீணாக்காம இந்த நாளின் செய்திக்கு நம்ம கடந்து செல்வோம். The future அல்லது the future teachings of our Lord Jesus Christ. இது என்ன பாத்தீங்கன்னா, இது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நடக்க போறதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? போதிக்கிறாரு. அந்த போதனைகள் எல்லாம் அவர் யார்கிட்ட கொடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலன் யோவானுகிட்ட என்ன பண்றாரு? கொடுக்கிறார். அதாவது வேதத்தினுடைய கடைசி புத்தகம் வெளிப்படுத்தின யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஃபியூச்சர் டீச்சிங், எதிர்கால போதனையா இருக்கிறது. விளங்குதுங்களா இல்லைங்களா. இது வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு புரியும்படியாக, டாக்டர் கிடையாது, புரியும்படியாக சொல்லணும். நம்ம எது வரைக்கும் கவர் பண்ணிருக்கிறோம் பாத்தீங்கன்னா, ஆதி ஆகமத்திலிருந்து யோவான் சுவிசேஷ நூல் வரைக்கும் கவர் பண்ணிட்டோம். எப்போ? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கடந்த கால போதனையில. புரியுதுங்களா இல்லைங்களா. சோ யோவான் சுவிசேஷ நூலுக்கு அப்புறம் வேதத்துல எந்த புத்தகம் வருது பாத்தீங்கன்னா, அப்போஸ்தல நடபடிகள். அதை விட்டுருங்க, ஏன்னா அது ஹிஸ்டரி, அது டாக்டர் கிடையாது, அது சரித்திர புத்தகம். அதை விட்டுருங்க. சோ ஆதி ஆகமத்துல இருந்து யோவான் வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கடந்த கால போதனையில நம்ம பார்த்துட்டோம். கடந்த பாடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்ட், தற்போதைய போதனையை பார்த்தோம். அது எந்த புத்தகம் பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைக்கு அப்புறம் எது வருது? ரோமர்ல இருந்து பிலமோன் வரைக்கும் 13 நிருபங்கள். யார் எழுதியது? அப்போஸ்தலனாகிய பவுல். அதையும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? தியானிச்சுட்டோம்.
புரியுதுங்களா இல்லைங்களா? இப்போ வேதத்தில் நம்ம எதை கவர் பண்ணிட்டோம்னா ஆதி ஆகமத்துல இருந்து பிலோமோன் வரைக்கும் நம்ம என்ன பண்ணியாச்சு, கவர் பண்ணியாச்சு. ஸோ மீதமுள்ள புத்தகங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா எபிரியர்ல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் மீதி இருக்கிறீங்களா, அந்த புத்தகம் தான் வருங்கால போதனைகள்ங்க. உங்களுக்கு புரியணும்னு சொல்றேன். கடைசி நாட்களில கடைசி காலத்துல நடக்க போகிற டீச்சிங்ஸ் எல்லாம் எங்கத்தான் இருக்கு? எபிரியர், பேதுரு, யாக்கோபு, யூதா, யோவான் இவங்கெல்லாம் எழுதிதான் கடந்த கால வருங்காலத்துல நடக்க போகிற விஷயங்கள் புரியும்படியாக சொன்னேன். பாருங்க, இந்த வேதம் வந்து எவ்வளவு பரிசுத்த ஆவியானவர் வந்து எப்படி இத ஒன்னா சேர்க்கிறப்போ அவங்களுக்குள்ள இருந்து ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் எப்படி கிரியை செஞ்சுக்கிறார் பாருங்க. இது ஆர்டர் வைஸ் கிடையாதுங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் வந்து ஆர்டர் வைஸா அதை அதை வந்து வரிசைப்படுத்த வச்சுக்கிறாரு. பாத்தீங்களா? நல்லா கவனிச்சுக்குங்க. வேதம் வந்து குரோனாலஜிக்கலா எழுதப்படலங்க. இந்த புதிய ஏற்பாடெல்லாம் நல்லா கவனிச்சுக்குங்க. அது வந்து முன்னாடி பின்னாடி தான் எழுதியிருந்தது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் கரெக்டா என்ன பண்ணிருக்கிறாரு, அரேஞ்ச் பண்ணி இருக்கிறாரு பாருங்க, மனுஷர்களை கொண்டு. பார்க்க போனா யாக்கோபு நிருபம் தான் முதல்ல எழுதப்பட்டது. விழுங்குதுங்களா இல்லைங்களா? ஆனா யாக்கோபு, பேதுரு, யோவான் எல்லாம் யாருக்கு ஊழியக்காரரு, யாருக்கு அப்போஸ்தலரு? யூதர்களுக்கு இல்லைங்களா, ராஜ்யத்தினுடைய. புரியுதுங்களா இல்லைங்களா சொல்லுறது? ஸோ அவங்களதெல்லாம் கடைசியில இருக்கு பாருங்க. நம்மளதெல்லாம் வந்து எவ்வளோ அழகா பரிசுத்த ஆவியானவர் இது பண்ணியிருக்கிறாரு பாத்தீங்களா? ஸோ இது தப்பா வாய்ப்பு உண்டு இல்லைங்களா? ஏன்னா ஆதி ஆகமத்திலேருந்து யோவான் சுவிசேஷ நூல் வரைக்கும் கடந்த கால போதனை அப்படின்னு நான் சொன்னது வந்து நிறைய பேர் தப்பா நினைச்சுப்பாங்க. என்ன நினைப்பாங்க பாத்தீங்கன்னா, அப்போ அதுல சொல்லப்பட்டதெல்லாம் எதிர்காலத்துல நடக்காதான்னு கேட்கலாம். நடக்கும். ஏன்னா அது தீர்க்க தரிசனம். புரியுதுங்களா இல்லைங்களா? அது ஏன்னா தீர்க்க தரிசனங்கள் வந்து வெறும் எது வரைக்கும் தான் நிறைவேறி இருக்கு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தார் இல்லைங்களா? அது வரைக்கும் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறிற்று. இயேசு கிறிஸ்து நிறைவேற்றிட்டார். மீதமுள்ள தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இன்னமும் நிறைவேறாம தான் இருக்கு. அது நிறுத்தப்பட்டிருக்கு. ஏன் பாத்தீங்கன்னா, ஏன்னா ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டது இந்த காலத்துல, கிருபையின் காலத்துல நம்ம வாழ்றோம் இல்லைங்களா? நம்ம கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை மேல போயிட்ட பின்னைக்கு தான் அது நடக்கும். அதனால அதுல இருக்கிறதெல்லாம் இதுல நடக்காதுன்றெல்லாம் சொல்ல, உங்களுக்கு புரியும்படியாக அப்படி பிரிச்சாங்க. சரி, உங்களுக்கு உதாரணம் சொல்றேன் பாருங்க. அப்போ உங்களுக்கு புரியும் இந்த தீர்க்க தரிசனம்னா என்ன, இது எப்படி நிறைவேறதுன்னு சொன்னா உங்களுக்கு புரியும் பாருங்க. ஆல்ரெடி போதிச்சிருக்கிறேன், இப்போ கொஞ்சம் பிரீஃபா சொல்றேன் பாருங்க. வேதத்தை நட்செல்ல உங்களுக்கு போதிக்கிட்டோமா பாருங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல ஆண்டவராகிய கர்த்தர் வந்து என்ன பண்றாரு, ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷனை தெரிஞ்சுக்கிறாருங்க. உலகத்துல எல்லா மனுஷனும் என்ன ஆயிட்டே இருக்கிறான், விக்கிரகங்களை ஆராதிக்க துவங்கிட்டான். உலகத்துல இருக்கிற எல்லோருமே அவங்களுக்கு எது எது கடவுள்னு பட்டதோ அதை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மண்ணு, கல், மரம், பிராணிகள், ஊரும் பிராணிகள், நடமாடும், பறக்கிற, புரியுதுங்களா இல்லைங்களா, எல்லா ஜந்துக்கள், இதை எல்லாத்தையும் வந்து வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையான மெய்தேவனை எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டாங்க. அவர் மேல கோபம். இதெல்லாம் வந்து பின்னாடி நான் கவர் பண்றேன். புரியுதுங்களா? ஸோ ஆண்டவர் என்ன பண்ண, ஒரு மனுஷனை தெரிஞ்சுக்கிறார். அவனுடைய பேர் தான் அப்ராம். அவனுக்கு ஆபிரகாம்னு பேர் சொல்றாரு. ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷனை தெரிஞ்சுக்கிறாரு. அவன்கிட்ட வந்து சொல்றாரு, பாருப்பா, இது வந்து ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பினீங்கன்னா அங்க ரொம்ப டீட்டெயில்டா இருக்கு பாருங்க. அங்க சொல்றாரு பாருங்க, கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். புரிஞ்சிச்சிங்களா? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 1-3. அந்த ஒரு மனுஷனை தெரிஞ்சுக்குன்னு சொல்றாரு. நான் உன்னை என்ன பண்ண போறேன், நீ வந்து உங்க அப்பா வீட்டையும் உன்னுடைய இனத்தையும் உன் ஜாதி இதை எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணும், நான் உனக்கு காட்டுற தேசத்திற்கு போன்னு சொல்றாரு. அதுதான் கானான் தேசம். அப்போ அவருக்கு சொல்லல, நான் சொல்ற தேசத்துக்கு போ மாத்திரம் தான் சொன்னாரு. இப்போ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுற அந்த தேசத்திற்கு அவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன்ப்பா, உன்னை வந்து என்ன பண்ண போறேன், பெரிய ஜாதி ஆக்க போறேன்னு சொல்றாரு. பெரிய ஜாதினா நேஷன். ஒரு மனுஷனை பார்த்து சொல்றாரு, உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன்ட்டு. ஆனா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அந்த ஆண்டவர் பேசும்போது ஆபிரகாமுக்கு குழந்தையே இல்லைங்க.
அவர் கிழவனா இருந்தார், 75 வயதுங்க. அவருக்கு குழந்தையே இல்லை. அவனை பார்த்து சொல்ற உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன்ட்டு யாருன்னா நம்பியிருப்பாங்களா? நம்பியிருக்க மாட்டாங்க. ஆனா இவர் நம்பினாரு. அதனால்தான் அவர் நீதிமானாய் மாறினார். கர்த்தர் ஆண்டவர் சொல்லி இந்த கடவுள் சொல்றது அப்படியே நம்புறவன் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். இந்த காலத்துல நம்ம அதை தான் நம்புறோம். நம்புங்க 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 சொல்ற எதையும் செய்யாதீங்கன்ற அது இதுக்கு தாங்க. புரிஞ்சுக்குங்க, நீங்க எதையும் செய்யாதீங்க, அவர் செஞ்சுதான் நம்புங்க. மற்ற மதங்கள் எல்லாம் நீ செய்யன்னு சொல்லும். கிறிஸ்தவம் மாத்திரமே அவர் செய்ததை நம்புன்னு சொல்லும். இதுதாங்க கிறிஸ்தவத்துக்கு எல்லாரும் சொல்றாங்க, எல்லாமே ஒண்ணு தான்பா, எல்லாம் ஒண்ணு கிடையாது சார், எல்லாம் உங்களுதெல்லாம் ஒண்ணு இருக்கலாம், ஆனா கிறிஸ்தவம் மற்றும் ஒண்ணு கிடையாது, அது வேறு. அது ஒரு மதமும் கிடையாது. அது எந்த ஒரு கிரியையும் செய்யாது. அது விசுவாசத்தில் மாத்திரமே நிலைத்திருக்கிறது, விசுவாசத்தினால் மாத்திரமே பிழைத்திருக்கிறது. புரியுதுங்களா? இல்லைங்களா? சரி, திருப்பி வரலாம். ஸோ இது சொல்றப்போ குழந்தையே இல்லை. ஆனாலும் ஆபிரகாம் என்ன பண்றாரு? கடவுள் சொல்லிட்டாருன்னா அது செய்வாருன்னு நம்புறாரு. கடவுள் சொன்னபடியே அவனுக்கு 100 வயசுல ஒரு குழந்தைய கொடுக்குறாருங்க. இது ஒரு பெரிய அற்புதம். 100 வயசுல தாத்தா அவங்களுடைய வைஃப்க்கு வயசு 90 ஏஜ், இவருக்கு 100 இயர்ஸ். ஆனா ஆண்டவர்களுடைய வார்த்தையை நம்பின வாசம் குழந்தை பிறந்துச்சு பாருங்க. இதுக்கு பேர் தான் மிராக்கல்னு சொல்றாங்க இல்லையா? நான் சொல்ல வர்றதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்குது, நல்லா கவனிக்கணும். சொன்னாரு ஈசாக்குன்ற பிறக்கிறான். அந்த ஈசாக்குக்கு 2 பேர் பிறக்கிறாங்க. அவங்க யார் பார்த்தீங்கன்னா ஏசாவும் யாக்கோபும். ஸோ யாக்கோபை ஆண்டவர் தெரிந்து கொள்றாரு. அவனை தெரிஞ்சுக்கின்னு அவனுக்கு பேரை மாத்துறாரு. அவனுடைய பேர் இஸ்ரவேல்னு வைக்கிறாருங்க. அதுக்குதான் இஸ்ரேல் நாடுன்னு நம்ம இங்க கேட்கறோம் இல்லைங்களா? அது ஒரு நபருடைய பெயருங்க. நாடு பேர் அப்புறமா மாறிந்து. முதல்ல அது யாருடைய பேரு? ஒரு நபரின் பெயர். இஸ்ரேல்னா யாக்கோபு. யாக்கோபு பேர் இஸ்ரவேலா மாத்துறாரு. ஸோ இஸ்ரவேலுக்கு 12 பேர் பிறக்கிறாங்க. 12 குழந்தைங்க, பையன் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள். ஸோ அவங்க அந்த 12 பேர் 12 ட்ரைப்ஸ், என்ன சொல்றதுங்க, 12 கோத்திரங்களாக மாறுறாங்க. 12 கோத்திரத்துல எத்தனையோ ஜனங்கள் பெருகுறாங்க இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த 12 பேர் ஒன்னா சேர்ந்து ஒரு நாடாக மாறுது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லியிருந்து நிறைவேறுது பாருங்க. நான் உன்னை பெரிய ஜாதியா மாத்துவேன்னு சொன்னார் இல்லைங்களா? அந்த ஜாதி உருவாச்சு. அதுதான் என்ன? இஸ்ரவேல் நாடு. ஸோ அங்க ஆபிரகாமுக்கு சொல்றாரு, இன்னும் நிறைய விஷயங்களை சொல்றாரு. 15ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, ப்ரூஃபுங்க, ஆதியாகமும் 15ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க சொல்றாரு, பாரு உன்னை நான் என்ன பண்ண போறேன்? ஆசீர்வதிக்க போகிறேன். நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவர்களை சபிப்பேன், இதெல்லாம் சொல்றாரு. உன்னுடைய அந்த வம்சம் அவங்க என்ன பண்ண போறாங்க? அந்நியரை 400 வருஷம் சேவிக்க போறாங்கன்னு சொல்றாங்க. அதாவது 400 வருஷம் இந்த உன்னுடைய அந்த வம்சம் என்ன ஆக போகுது? மற்றவங்களுக்கு அடிமையா இருக்க போறாங்க. அதாவது ஈஜிப்ட்ல 400 வருஷம் அடிமையா இருக்க போறாங்கன்ட்டு எப்ப சொல்றாரு? இன்னும் குழந்தைய பொறுக்கலைங்க. புரியுதுங்களா இல்லைங்களா? முன்னாடியே சொல்றாரு, இப்படி 400 வருஷம் அடிமையா இருக்குவாங்க, அவங்கள நான் என்ன பண்ண போறேன்? அங்கத்துல இருந்து காப்பாத்தி கொண்டு வர போறேன்ட்டு சொல்றாரு. முன்னாடியே சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் நடந்துச்சான்ட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா யாத்திராகமும் படிக்கணும். பைபிள்ல 2வது புத்தகம் எக்ஸோடஸ்ன்னு இருக்கும், அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கவனிச்சிங்களா? இதெல்லாம் தீர்க்க தரிசனங்க. ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலே சொல்லுகிறேன். ஆண்டவர் சொன்னபடியே அவனுக்கு குழந்தை பிறந்து பெரிய ஜாதியா மாறிட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ அடிமையா போ, உன்னுடைய அந்த வம்சம், அந்த ஜாதி அடிமையா இருக்கும்னு சொல்றாரு. அப்படியே அவங்களும் அடிமையா இருக்கிறாங்க. 400 வருஷத்துக்கு அப்புறம் நான் அவங்களை மீட்டு கொண்டு வருவேன்னு சொல்றாரு. அது போலவே என்ன பண்றாரு? மோசே என்ற ஒரு மனுஷனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அனுப்புறாருங்க. அங்க அனுப்பி அவங்கள என்ன பண்றாரு? மோசே விடுதலையாக்கி கொண்டு வர்றார். எகிப்துல இருந்து வெளியே கொண்டு வர்றார். ஸோ இப்ப அடுத்தது என்ன? நான் உனக்கு காண்பிக்க தேசத்தை உனக்கு சுதந்திரமா தருவேன்னு சொன்னாரு இல்லைங்களா? அந்த நாட்டுக்கு மோசே இவங்களை அழைச்சு கொண்டு போறாரு. அந்த நாடுக்கு பேர் என்ன பாத்தீங்கன்னா கானான் தேசம். இப்போ அதற்கு பேரு இஸ்ரேல். ஸோ கானான் தேசத்திற்கு இவங்க போறாங்க. போனா அங்க ஆல்ரெடி ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க, ராட்சதர்கள் இருக்கிறாங்க, கெட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க செய்த காரியங்கள் எல்லாம் இப்ப சொல்லவே முடியாது. வேற என்னைக்காச்சும் அதை நம்ம பார்க்கலாம். அவ்வளோ கெட்டவனுங்க,
அவங்க செஞ்ச அக்கிரமம் எல்லாம் வந்து சொல்லவே வாய் கூசும், அப்படியெல்லாம் செஞ்சாங்க. ஒண்ணு அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகளை வந்து என்ன பண்ணானுங்க, பலி கொடுத்தானுங்க. குழந்தைய வந்து ஒரு சிலைக்கு வந்து மொளக்குன்ற அந்த கடவுளுக்கு வந்து என்ன பண்றாங்க, அடுப்பு மாதிரி இருக்கும், அதுல குழந்தைகளை பலி கொடுப்பாங்க. எவ்வளவு அக்கிரமான செயல் பாத்தீங்களா. இது ஒண்ணுதான் சாம்பிள். அதெல்லாம் அவனுக்கு செஞ்சதெல்லாம் வாசிச்சு பாத்தீங்கன்னா, இப்பா முதல்ல ஆண்டவர் இந்த உலகத்தை அழிச்சாரு நோவா காலத்துல. இப்போ 2வது முறையும் அவனுங்களை என்ன பண்ண வேண்டியதா இருக்கும், அழிச்சா திருப்பி உலகம் அழிஞ்சிடும் இல்லைங்களா. சோ ஆண்டவர் வந்து அவனுங்களை கிளியர் பண்ண, வெறும் அந்த அந்த ஜியோகிராபிக்கல் லேண்ட், அந்த நிலப்பரப்புல இருக்கிறவங்களை மாத்திரம் கிளியர் பண்ண ஆண்டவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, யோசுவா இன்னும் இந்த இஸ்ரேல் ஜனங்களை வந்து என்ன பண்றாரு, அவங்களுக்குள்ள அனுப்புறாரு. இவங்க போயிட்டு என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற அந்த கெட்ட ஜனங்களை எல்லாம் சாகடிக்கிறாங்க. சாகடிச்சு ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணினா அந்த நிலத்தை வந்து என்ன பண்ணிடுறாங்க, கைப்பற்றாங்க, சுதந்திரித்து கொள்றாங்க. புரியுதுங்களா இல்லைங்களா. ஆக்கிரமிக்கலங்க, ஆக்கிரமிப்பு என்பது தவறான வார்த்தை. ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணினதை அவங்க என்ன பண்றாங்க, சுதந்திரிக்கிறாங்க. அவங்களுக்கு சொந்தமானதை அவங்க திருப்பி என்ன பண்றாங்க, எடுத்துக்கிறதுக்கு பேர் ஆக்கிரமிப்பு கிடையாது. இன்னைக்கு நிறைய அரேபியர்கள் வந்து அதை ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் தவறு. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே சொல்றாரு பாருங்க, 18வது வசனம் பாத்தீங்கன்னா, அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி எகிப்து நதி துவங்கி ஐப்ராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும். பாத்தீங்களா, இப்ப சொல்லி தெரியுறாங்க இல்லையா, ஃப்ரம் சீ டு ரிவர்ன்ட்டு இங்க வருது பாருங்க. இது வரைக்கும் உங்களுடைய நாடு நான் உங்களுக்கு சொந்தமா தரப்போறேன்ட்டு ஆண்டவர் யாருக்கு சொன்னாரு, ஆபிரகாமுக்கு சொல்றாருங்க. சோ அதை வந்து இப்போ அவர் வாக்குத்தத்தம் பண்ணினபடியே இப்ப யாருக்கு கொடுக்கிறாரு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறாரு. அங்க இருந்தவங்க எல்லாரையும் இவங்க முழுசா அழிக்கல பாருங்க, அது இவங்க செய்த இன்னொரு தவறு. ஆண்டவர் சொல்றது எல்லாரையுமே துரத்திட்டு கிளியர் பண்ணிட்டு உங்க இடத்த புச்சுக்குங்கன்னா, அவனுங்க என்ன பண்றானுங்க பாத்தீங்கன்னா, எல்லாரையும் ராட்சதர்கள் இவங்க எல்லாரையும் சாவடிச்சிடறாங்க. ஒரு சிலர் வந்து அப்பாவியா வந்து இல்லை எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க அடிமையா கூட இருந்துக்கிறோம், உங்க கீழே வேலை செஞ்சுக்கிறோம், எங்களை விட்டுருங்கன்னு சொல்றாங்க. அசி இவங்க என்ன பண்றாங்க, யூத மக்கள் இஸ்ரவேலர்கள், சரி போனா போட்டு பொழிச்சு போட்டோண்டான்ட்டு அந்தந்த அங்க இஸ்ரேல்ன்றது அந்த நாட்டுல அந்தந்த இடத்துல அந்த 12 கோத்திரங்களுக்கு 12 பாகமாக நாடு பிரிக்கப்பட்டது. இதெல்லாம் வரைபடத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் இவ்வளவு நிலப்பரப்புன்ட்டு. சோ ஒவ்வொரு அந்த நிலப்பரப்பை சரி ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா இப்படி எல்லாம் இருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி இந்த 12 ஸ்டேட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, சும்மா சொல்றேங்க, அப்படி இல்லை, 12 ஸ்டேட்ஸ்ல ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குள்ளேயும் போறாங்க, அங்க இருந்த ஜனங்களை எல்லாரையும் அழிக்கிறாங்க, துரத்துறாங்க. சிலர் வந்து என்ன பண்றாங்க, அப்பாவியா இருந்து எங்களை விட்டுருங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா. அந்த ஸ்டேட்ஸ்ல வந்து என்ன பண்ணிடுறாங்க, இவங்களும் மன்னிச்சு விட்டு அவங்கள வேலைக்காரா வச்சுக்கிறாங்க. அப்படி விடப்பட்டவங்க தான் பிற்காலத்துல எழும்பி அதுலயே போயிடலாமே. சோ இப்படி ஆச்சுங்களா, எக்ஸ்கியூஸ் மீ. இதெல்லாம் வந்து யோசுவா நாட்களில நடக்குது. யோசுவா புத்தகத்தை வாசிச்சீங்கன்னா இதுல எழுதப்பட்டிருக்கு. எல்லாருமே அவங்களுடைய இடத்தை வந்து சுதந்திரித்துக் கொள்றாங்க, வாழ்க்கை கரெக்டா இருக்கு. அப்புறம் யோசுவா வந்து மறிச்சு போயிடுறாரு. அதற்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க மீதியுள்ள விடப்பட்டாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நிறைய பேர் குழந்தைகள் எல்லாம் பிறப்பாங்க இல்லைங்களா, அவங்களுடைய இனப்பெருக்கம் எல்லாம் ஆகும் இல்லைங்களா. பிற்காலத்துல என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா, இவங்க விடப்பட்டவங்க வந்து எழும்பி காசாலாம் அங்க இருக்கிற அந்த மக்கள் எல்லாம் அப்பத்துல இருந்து இருந்தவங்க, பிலிஸ்தியன் இல்ல, பிலிஸ்டியன்ஸ் வந்து அப்ப இருந்தாங்க. பாலஸ்தீனம்னு சொல்றாங்க இல்லைங்களா, பாலஸ்டியன், பாலஸ்தீனம் என்ற அந்த வார்த்தையே அந்த இதுவே வேதத்துல கிடையாதுங்க. இது ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு, இதுதான் உண்மை. பாலஸ்தீன் சொல்றாங்க இல்லைங்களா, பாலஸ்தீனம் என்ற வார்த்தை வேதத்துல கிடையாது. அது இப்போ இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அரேபியர்களுக்கு பெயர். ஆனா அப்போ இருந்தவங்க வந்து காசா, பிலிஸ்தியர்கள், அவங்க எல்லாம் வந்து 7 பேர் நிறைய. இதுக்கு அந்த வசனத்திற்கு கீழே இருக்குது பாருங்க, எபூசியர்கள், ஆமோனியர்கள், அமலேக்கியர்கள், ஜெபூசியர்கள், பிலிஸ்தியர், இந்த மாதிரி நிறைய சத்துருக்கள் இருந்தாங்க இல்லைங்களா. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வளர ஆரம்பிச்சுட்டு திருப்பி இஸ்ரேல வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதுங்களா இல்லைங்களா சொல்லுறது, ஹிஸ்டரிங்க இதெல்லாம் போய் நீங்க வாசிச்சு பாருங்க வரலாறு. சோ ஆண்டவர் என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னா, நியாயாதிபதிகளே எழுப்ப ஆரம்பிச்சாரு. அந்த காலகட்டத்துல தான் 40 வருஷம் வந்து என்ன பண்ணுவாங்க, நல்லா இருப்பாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்க சண்டை போடுவாங்க.
திருப்பி ஒரு தலைவன் எழுவான், அவன் மூலியமாக விடுதலை ஆவாங்க. திருப்பி இதுல வந்தவங்க தான் சிம்சோன், கிதியோன், இன்னும் நிறைய பேர், பாராக், தெபோரா, இப்படி பல நியாயாதிபதிகள் அந்தந்த காலகட்டத்துல எழும்பி இந்த நாட்டுக்கு இந்த ஜனங்களுக்கு திருப்பி நான் வாங்கி கொடுப்பாங்க, சுதந்திரம் வாங்கி கொடுப்பாங்க, நல்லா சமாதானமா இருப்பாங்க. அப்புறம் திருப்பி நான் ஆவாங்க சத்ருக்கள். இதே 300 வருஷம் ஓடிச்சு பாருங்க. எவ்வளவு வருஷம்? 300 வருஷம். நியாயாதிபதிகள் புத்தகம் 300 வருஷத்தை கவர் பண்ணுது. எக்ஸாக்டா சொல்லணும்னா 299 வருஷம் இப்படித்தான் நடக்குது. 40 வருஷம் ஒரு தலைவன் எழுவான், நல்லா இருப்பாங்க, திருப்பி அவன் செத்த பின்னிக்கு இன்னொருத்தன் நாடுகள் இவங்களை அட்டாக் பண்ணுவாங்க. இப்படியே மாறி 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 300 வருஷம் ஆகுதுங்க. ஸோ 300 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இவங்க ஜனங்க என்ன கேட்குறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு மற்ற நாட்டில் இருக்கிற மாசம் எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும்னு கேட்குறாங்கங்க. பெரிய தவறு செஞ்சுறாங்க. சரி, நீங்க கேட்டபடியே ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்களுக்கு ஒரு ராஜாவை கொடுக்குறாரு. ராஜா யாரு? சவுல். முதல் ராஜா இஸ்ரவேலுக்கு யார் தான்? சவுல். சவுல் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஆஸ்க்ட் ஃபார், கேட்கப்பட்டவன் அர்த்தம். ஏன் இந்த அர்த்தத்தை இப்ப சொன்னா, சவுல் என்ற இன்னொருத்தர் புதிய ஏற்பாட்டுல வர, அப்ப அந்த பேருக்கு அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கணும் இல்லைங்களா? இப்பயே சொல்லிடுறேன். ஸோ சவுல் எழும்புறாரு. ஸோ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னாரு, முதலே சொல்லிட்டு இருக்கிறாரு, நீங்க எனக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய கட்டளைகளை கற்பனைகளை எல்லாம் நீங்க கை கொண்டீங்கன்னா உங்க நாட்டுல நீங்க நல்லா செழிப்பா சுகமா வாழுவீங்க. உங்களை யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, மேற்கொள்ள மாட்டாங்க, உங்க சத்துருக்கள் எல்லாம் உங்களை ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு ஆல்ரெடி சொல்லிட்டார். ஸோ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் முதல்ல சொல்லி இருக்கிறாரு. என்ன சொன்னாரு? நீங்க என்னுடைய கற்பனைகளுக்கு கை கொண்டு, என்னுடைய வார்த்தையை கேட்டு என்னுடைய கற்பனைகளை கை கொண்டா, அதன்படி நடந்தா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்களை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, ஜெயிக்க மாட்டாங்க யுத்தத்துல. நீங்க செழிப்பா வாழுவீங்க, சுகமா வாழுவீங்க அப்படின்ட்டு என்ன பண்ணாரு, முதல்ல சொல்லிட்டாரு. ஒருவேளை நீங்க கை கொள்ளலைன்னா, கீழ்படியலைன்னா, நியாயப்பிரமாணத்திற்கு மீறி நடந்தீங்கன்னா, அந்நிய தெய்வங்களை வணங்குனீங்கன்னா, கல்லு மண்ணு மரம் செடி கொடி மிருகங்கள் எல்லாம் வணங்கினீங்கன்னா, நான் உங்களை என்ன பண்ணுவேன், வேற ஒரு நாட்டு கையில ஒப்பு கொடுத்துருவேன், அவங்க உங்களை அடிமையா வைப்பாங்கன்றத ஆல்ரெடி முதல்ல சொல்லிட்டார் ஆண்டவர். சொன்னபடியே இந்த பயபுள்ளிங்க என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் கீழ்படியில. புரியுதுங்களா இல்லைங்களா? அவருடைய கற்பனைகள் எல்லாம் கை கொள்ளாத நடக்கிறாங்க. அதனால ஆண்டவர் இவங்களெல்லாம் யார் கையில ஒப்பு கொடுத்துடுறாரு? சத்துருக்கள் கையில ஒப்பு கொடுத்துடுறாரு. அவங்க இவங்களை அடிக்கிறாங்க, ஒடுக்குறாங்க. புரிஞ்சுச்சுங்களா இல்லைங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணிடுறாங்க பாத்தீங்கன்னா, மற்ற நாட்டுலலாம் ராஜாங்க இருக்கிறாங்க, எங்களுக்கும் ஒரு ராஜாவை கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு நாள் நியாயாதிபதிகள் நடத்தினு வந்திருந்தாங்க. இப்போ ஜனங்க எங்களுக்கு ராஜா வேணும்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஆண்டவரும் அவங்க கேட்டபடியே ராஜாவை கொடுத்துறாரு. முதலாவது இஸ்ரவேல் நாட்டுக்கு ராஜா யார் தெரியுங்களா? சவுல். சவுல்னா கேட்கப்பட்டவன், ஆஸ்க்ட் ஃபார் அப்படின்ற பொருள் அர்த்தம். ஏன்பா இந்த பேருக்கு இப்ப அர்த்தத்தை சொல்றேன்னு கேக்குறீங்களா? காரணம் இருக்கு. ஏன்னா புதிய ஏற்பாட்டுல இன்னொரு சவுலை நம்ம பார்க்க போறோம், நம்மளுடைய அப்போஸ்தலன் தான். ஸோ அவருக்கும் பவுலுக்கு முன்னாடி அவருடைய பேரும் என்னதான்? சவுல் தான். ஸோ அதுல நிறைய கனெக்ஷன் இருக்கு, அப்புறம் சொல்றோம். ஸோ சவுலை ராஜாவா என்ன பண்றாரு, இஸ்ரேல் ஜனங்க கேட்டாங்கன்னு கொடுக்குறாரு. ஈரான் நடக்குது பாத்தீங்கன்னா, நல்லா போயிட்டு இருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ போயிட்டு உங்களுடைய பரம எதிரி அவங்கள மாதிரி கெட்டவங்க உள்ள நீங்க பார்க்கவே முடியாதுங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவங்கள ஒருத்தனை கூட நீ விடக்கூடாது. விட்ட நாடு மாத்திரம் கிடையாது, உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டையும் அவனுங்க என்ன பண்ணிடுவானுங்க, கெடுத்துருவானுங்கன்ட்டு அவங்கள எல்லாரையும் அழிச்சு போட்டுருன்னு சொல்றாரு. ஆனா இவனுக்கு என்ன பண்றாரு, சவுல் என்ன பண்றான், அழிக்கிறது இல்லைங்க. முன்னாடி செஞ்ச அதே தவறை தான் இவனும் செய்யறான். வெறும் சிலரை மாத்திரம் அழிச்சிட்டு கெட்டவங்கள, மாடு ராஜா, அந்த நாட்டு ராஜா இன்னும் சிலரை எல்லாம் விட்டுறான். ஆண்டவர் கோவம் வந்துடுது. ஸோ ஆண்டவர் என்ன பண்றாரு, இவனை தள்ளிடுறார் ராஜபாரத்துல இருந்து. இதுக்கு மேல் நீ இஸ்ரேலுக்கு ராஜாவா இருக்க மாட்டேன், எனக்கு நீ கீழ்ப்படியில இல்லையா, நீ எனக்கு தேவையில்லைன்ட்டு அவனை தள்ளி தாவீது என்ற ஒருத்தனை ஆண்டவர் தெரிஞ்சுக்கிறாருங்க. அவரு தாங்க ராஜான்னு சொன்னீங்கன்னா அவர் தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். இஸ்ரேலுடைய ராஜா யாரு? தாவீது. தாவீதினுடைய குமாரன் தான் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மனிதனாக அந்த கோத்திரத்துல தான் பிறக்கிறாரு. தாவீதினுடைய சிங்காசனத்தை தான் இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறாரு, அங்க உட்கார்ந்து தாங்க ஆளுகை செய்ய போறாரு. அற்புதமான வேத பகுதிகள் இதெல்லாம். ஸோ தாவீதை என்ன பண்றாரு, ராஜாவா இது பண்றாரு.
தாவீது ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நல்லா வரான். அவனுடைய மகன் சாலமோன் ஞானி, அவனும் வந்து என்ன பண்றான், ஆண்டவருக்கு பயந்து கீழ்ப்படிஞ்சு இருக்கிறான். ஆண்டவர் வந்து அந்த ராஜ்யத்தையும் அந்த நாட்டையும் நல்லா ஆசீர்வதிக்கிறாரு. அப்புறம் என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, இவனுக்கு ரொம்ப பெருமை வந்துடுது. இந்த சாலமோன் என்ற தாவீதின் மகன் சாலமோன் என்ன பண்றான், அவனுக்கு ரொம்ப அறிவு பாருங்க. அவன் குழந்தையா சின்னவனா இருக்கிறப்பவே ஆண்டவர்கிட்ட ஞானத்தை வேணும்னு கேட்டுறான். ஆண்டவரும் ஞானத்தை கொடுத்துறாரு. இந்த உலகத்திலே அவனை போல ஒரு ஞானி யாரும் கிடையாது. அப்படியாப்பட்ட ஒரு ஞானி யாப்பான்னு கேக்குறீங்களா? ஆமா, அவனுடைய ஞானத்தை பார்க்கணுமா? அவனுடைய ஞானத்தை பார்க்க ஷீபா, சவுத்துல இருந்து தென் ராஜ்யத்துல இருந்து ஷீபா என்ற ஒரு ராணியே வந்து பார்த்தாங்க பாருங்க அவனுடைய ஞானத்தை. அவங்க வந்து பாக்குறாங்க, ஜனங்க சொன்னாங்க இல்லையா, அதுல பாதி கூட இல்லையா. அதற்கும் இமேஜினேஷனே பண்ண முடியாத அளவுக்கு ஞானியாம். ஸோ அந்த ஞானி எழுதின புத்தகம் எல்லாம் நீங்க வாசிக்கணும்னா நீதிமொழிகள்னு ஒரு புத்தகம் இருக்கு, ப்ராவர்ப்ஸ் பைபிள். அதை போய் வாசிச்சு பாருங்க, அவர் எவ்வளவு பெரிய ஞானின்னு உங்களுக்கு தெரியும். திருவள்ளுவர், நம்மளுடைய தமிழ்ல புலவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா, திருவள்ளுவர், இன்னும் எத்தனையோ பேர் வந்து அற்புதமான திருக்குறள் எல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க இல்லைங்களா. இங்க ஒரு ஞானி இருக்கிறார் வேதத்துல, அவரது நீங்க படிச்சு பாருங்க, போய் படிச்சு பாருங்க, அவர் ஞானியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ சொல்ல வருது என்ன பாத்தீங்கன்னா, இந்த ஞானி இவனுக்கு வந்து இவனுடைய பேர் புகழ் வந்து உலகம் எங்கிலும் பரவிச்சு. இந்தியாவுக்கெல்லாம் இவருடைய விசிட்டர்ஸ், இந்தியாவில் அப்பொழுது வாழ்ந்த ராஜாக்கள் வந்து இவரோட என்ன இருந்திருக்கிறாங்க, தொடர்புல இருந்திருக்கிறாங்க. அதெல்லாம் வேதத்திலே இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா இவருக்கு அறிவு ஜாஸ்தி, பணம் ஜாஸ்தி, பொருள் ஜாஸ்தி, எல்லாமே ஜாஸ்தி தான் இருக்கு. உலகத்துல வாழ்ந்ததுல ரொம்ப ஞானமுள்ள மனுஷன் இவன் தான். இவன் என்ன பண்ணிடுறான் பாத்தீங்கன்னா, இதெல்லாம் தவறாக இது பண்ணிடுறான். 700 பொண்டாட்டிங்க அவருக்கு. எவ்வளவு வைஃப்? 700 வைஃப். அது போதாதுன்ட்டு 300 வைப்பாட்டிகள், கன்கோபியன்ஸ் சொல்றாங்க இல்லைங்களா. அப்போ 1000. பாத்தீங்களா, ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருந்தோம், அதை எப்படி தவறாக பயன்படுத்தினான்னு பாருங்க. ஆண்டவர் கோவம் வருது. புரியுதுங்களா இல்லைங்களா சொல்லினுக்கிறதெல்லாம்? தாவீதுனுடைய மகன் சாலமோன் காலத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். சோ ஆண்டவருக்கு கோபம் வந்துருது. சோ இவனுக்கு 2 குழந்தைகள் வந்து ராஜாவா, இவனுடைய பிள்ளைகளுடைய காலத்துல வந்து இந்த இஸ்ரேல் நாடு 2ஆக என்ன ஆகுது, பிரிஞ்சு போதுங்க. இதெல்லாம் அவன் செய்த பாவத்தின் விளைவு. 2 நாடாக பிரிஞ்சிருது. சாரி, 2 நாடுல நாடு 2ஆக பிரியுது. ஒன்னு வடக்கு, இன்னொன்னு தெற்கு ராஜ்யம்ட்டு. நார்தர்ன் கிங்டம், சதர்ன் கிங்டம் 2ஆக பிரியுது. இந்த நார்தர்ன் வடக்கு வந்து 10 கோத்திரங்கள் பிரிஞ்சு போறாங்க. நான் சொன்னேன்னா இல்லையா, 12 கோத்திரத்தை சேர்ந்ததுதான் இஸ்ரேல் நாடு. அதுல 10 கோத்திரம் வந்து வடக்குக்கு போயிடறாங்க. 2 கோத்திரங்கள் யூதா, பெஞ்சமின் கோத்திரம் வந்து எதற்கு போயிடறாங்க பாத்தீங்கன்னா, சதன் தென் ராஜ்யத்திற்கு பிரிஞ்சு போயிடறாங்க. இப்ப இந்த 2 ராஜ்யம் பிரிஞ்சுது. இப்ப 2 ராஜ்யத்திற்கு 2 ராஜாக்கள். சோ பாத்தீங்கன்னா 2 ராஜ்யமாக பிரிஞ்சிருது. 2 ராஜ்யத்திலயும் நிறைய ராஜாக்கள் எல்லாம் எழும்புறாங்க. எழும்பி ஆண்டவர்களுடைய பார்வையில பொல்லாப்பை செய்றாங்க. அவங்களும் தப்பு செய்யறாங்க. ஆண்டவர் அவங்களை தண்டிக்கிறாரு. ஆனா தொடர்ந்து அவங்க என்ன பண்றாங்க, ஆண்டவர் கீழ்ப்படியாம தவறுகளே செய்துட்டு வராங்க. யாரோ ஒரு நல்ல ராஜா எழும்புவான், எப்ப ஆகிலும் ஒருத்தன். அதுக்கப்புறம் அவனும் வந்து என்ன ஆயிடுவான், விழுந்து போயிடுவான், தவறு செஞ்சிருவான். ஆண்டவர் என்ன பண்றாரு, தீர்க்கதரிசிகளே எழுப்புறாரு. தீர்க்கதரிசினா யாருன்னா, எதிர்காலத்துல நடக்க போறத இப்பவே சொல்றவங்க தான் தீர்க்கதரிசி, ப்ராஃபெட்ஸ் சொல்றாங்க இல்லையா. ஆண்டவர் கிட்ட இருந்து ஆண்டவர் என்ன பேசுறாரோ அதை வாங்கிட்டு அதை ஜனங்களுக்கு சொல்றவன் தான் யாரு, தீர்க்கதரிசி. எதிர்காலத்தை கணிக்கிறவர்கள், எதிர்காலத்துல நடக்க போறத அறிவிக்கிறவர்கள். புரியுதுங்களா இல்லைங்களா சொல்றது? அதுக்கு தாங்க சொல்றேன். பாத்தீங்களா, இவங்க எல்லாம் சொல்லிந்து கர்த்தருடைய வார்த்தை ஏன் சொல்றேன், அவங்க சொல்லிந்தெல்லாம் அப்படியே அக்யூரேட்டா நடக்கும். சோ அதுல வந்து ஆண்டவர் சொல்றாரு, தெற்கு ராஜ்யம் வந்து என்ன பண்ணப்படும், அவங்க எனக்கு கீழ்ப்படியாது, எனக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்த வச நான் என்ன பண்ண போறேன், அந்த ராஜ்யத்தை அடிமையாக என்ன பண்ணிட போறேன், அவங்கள அனுப்பிட போறேன், தண்டிக்க போறேன்னு சொல்றாரு. ஆபிரகாம் சொல்லி நடக்குது பாருங்க. சோ அசிரியன் கிங், அசிரியா நாடு வந்து என்ன பண்ணுது, இந்த தென் ராஜ்யத்தை வந்து சிறப்பிடிச்சிட்டு போயிடறாங்க, கேப்டிவா கொண்டு போயிடறாங்க பாருங்க. 721 கிமு, கிறிஸ்துவுக்கு முன் 721ஆம் ஆண்டு இந்த
வடக்கு ராஜ்யத்தை வந்து என்ன பண்ணிட்டு போயிடறாங்க, கைப்பற்றிட்டு போயிடறாங்க. 10 கோத்திரத்தையும் கைப்பற்றிட்டு போயிடறாங்க. ஆண்டவர் அவருடைய சொந்த ஜனத்தை தண்டிக்கிறார். ஏன்? கீழ்ப்படியலன்ட்டு. ஸோ இவங்கள பார்த்து இந்த தென் ராஜ்யம் வந்து என்ன பண்ணணும், பாடத்தை கற்றுக்கொள்ளணுமா இல்லைங்களா? வடக்கு ராஜ்யத்தை வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த அந்த இடத்தையே அவன் என்ன பண்ணிட்டான், இஸ்ரவேல் அவங்களுக்கு பேரு. இவங்களுக்கு பேரு ஜூதா. யூதா வந்து 2 கோத்திரம், இஸ்ரவேல் என்பது 10 கோத்திரம். 10 கோத்திரத்தையும் கொண்டு போயிட்டாங்க. அவங்கள பார்த்து இவங்க திருந்தணுமா இல்லையா? திருந்தல பாருங்க. ஸோ 100 வருஷத்துக்கு அப்புறம் அவங்கள வந்து 721 கைப்பற்றிட்டு போயிட்டான் அசரியா ராஜா இல்லைங்களா? இவங்கள வந்து 586ஆம் ஆண்டுல வந்து நேபுகாத் நேச்சார் என்ற ஒரு ராஜா, பாபிலோன் ராஜா வந்து என்ன பண்ணிட்டான், இவங்கள சிறப்பிடிச்சிட்டு போயிட்டான். ஏன்னா இவங்க திருந்தல. இவங்க செய்த அதே தவிர இவங்கள வந்து செஞ்ச வாச ஜெதேக்கியா என்ற அந்த ராஜாவுடைய நாட்களில இவங்கள வந்து என்ன பண்ணின்னு போயிடறான், யூதாவை சிறப்பிடிச்சிட்டு போயிடறான். இதைத்தான் நம்ம தானியல் தீர்க்க தரிசன புத்தகத்துல தியானிக்கிறோம். தானியல், ஷாத்ராக், ஆபேத்நேகோ இவங்க எல்லாரையும் சிறப்பிடிச்சிட்டு போனவன் யாரு? நேபுகாத் நேச்சாருங்க. ஈராக் பிடிச்சிட்டு போயிடறான் பாருங்க. அப்பொழுது பாபிலோன் அது பேரு, இப்பொழுது ஈராக். அவன் அடிமையா கொண்டு போயிடறான் பாருங்க. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில, பாவம் செஞ்சாங்க, நீதி செய்யல. ஆண்டவர் இவங்களை தெரிஞ்சுக்கிறதே எதுக்கு மறந்துட்டீங்களா? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன சொல்றார், உன் மூலியமாக, உன்னுடைய சந்ததியின் மூலியமாக இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் யாரு உண்மையான மெய் தேவன்ட்டு என்ன பண்ணணும் தெரியணும். அதுதானே இந்த பிளானு. அதுக்கு முன்னாடி எல்லாருமே, உலகத்துல இருக்கிற எல்லாருமே சிருஷ்டிப்பை தொழுது கொண்டார்கள். கல்லு, மண்ணு, மரங்களை, பொய்யானதை வந்து ஆராதிச்சாங்க. இவங்களை தெரிந்து கொண்ட நோக்கமே என்னன்னா, ஒருத்தர் மெய் தேவன் இருக்கிறாங்கப்பா, கடவுள் ஒருத்தர் இருக்கிறாங்க, உண்மையான கடவுள். அந்த கடவுள் வந்து எங்களை என்ன பண்ணாரு தெரிஞ்சுக்கின்னு எங்க மூலியமாக உங்களுக்கு வந்து அவர் என்ன பண்றாரு. இதுதான் பிளானுங்க, தீர்க்க தரிசனம். இவ்வளவு நேரம் இதுக்கெல்லாம் ஏன் சொல்லுங்கிற, யூத ஜனத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவங்க மூலியமாக தான் இந்த உலகத்திற்கு ரட்சிப்பு, இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதம், இந்த உலகத்திற்கு ஒளி. இவங்களை பாக்குறவங்க வந்து, ஓ உண்மையிலேப்பா இவங்களுடைய கடவுள் தான் உண்மையான கடவுள்பா. ஏன்னா இவங்க வாழ்ற வாழ்க்கையை வைத்து, இவங்க இருக்கிற ஆசீர்வாதத்தை வைத்து, இவங்களுக்கு இருக்கிற அறிவை வைத்து. இப்ப நீங்க உலகத்தை சுத்தி பாருங்க, யூதர்கள் எப்படி இருக்கிறாங்க. சயின்டிஸ்ட் எல்லாம் யாரு தான்? பெரும்பாலும் சயின்டிஸ்ட் எல்லாம் யூதர்கள் தான் இல்லைங்களா? பணக்காரர்கள், பிசினஸ் பீப்புள் எல்லாம் யார் தான்? யூதர். இதெல்லாம் அப்ப நடக்க வேண்டியது. ஆனா இப்ப கடைசி காலத்துல நடந்துருக்கு. ஆனா அப்ப நடக்கல பாருங்க. ஆண்டவருடைய திட்டமே என்னன்னா, இவங்க மூலியமாக தான் இந்த உலகத்திற்கு மெய்யான தெய்வனை வந்து என்ன பண்ண போனோம், அறிவிக்க போனோம். எல்லோருமே இந்த கடவுள் தான் மெய்யான கடவுள்ன்ட்டு திருப்பி ஜனங்களை கொண்டு வரணும்ன்றதுதான் அவருடைய சித்தம், திட்டம், நோக்கம். இதுதான் பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசனங்கள் எல்லாம். ஆனா அது நடக்கல. ஏன்னா இவங்களே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பாவத்துல வாழ்ந்துக்குன்னு ஆண்டவர் கொடுத்த அந்த ஐஸ்வர்யத்தையும் அந்த ஞானத்தையும் தவறான வழியில பயன்படுத்தி கொண்டு ஆண்டவருடைய நாமத்திற்கு தூசணத்தை தான் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் தண்டிக்கிறார், சொன்னபடியே தண்டிக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி மூலியமா சொல்றாரு, 70 வருஷம் இவங்க அடிமைத்தனமா அங்க 400 வருஷம் அடிமையா இருந்து கூப்பிட்டு வந்துட்டாரு இல்லைங்களா? இப்ப இந்த தென் ராஜ்யத்தை வந்து 70 வருஷம் இவங்க பாபிலோன்ல அடிமையா இருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு விடுதலைன்ட்டு எரேமியா தீர்க்கதரிசிக்கு முன்னாடியே சொல்லிடுறாரு. பாத்தீங்களா? தீர்க்கதரிசிகள் மூலியமாக ஆண்டவர் சொல்றாரு, பாரா ஒழுங்கா திருந்து வாழுங்க. எப்படி வடராஜ்யம் அடிமையா போச்சோ அது மாதிரி நீங்களும் போக கூடாதுன்னா என்னுடைய கற்பனை கை கொள்ளுங்க, ஒழுங்கா வாழுங்க, பரிசுத்தமா வாழுங்க. புரியுதுங்களா இல்லைங்களா அப்படின்னு சொல்றாரு. தீர்க்கதரிசிகளை அனுப்பி அனுப்பி சொல்றாரு. ஆனா இவங்க எதுவும் கேட்கறது இல்லை. வர தீர்க்கதரிசிகளை எல்லாம் சாவடிச்சிருது அல்லது அவங்கள புறக்கணிக்கிறது. அது காலங்காலமா அதுதான் நடக்குது. எவன் உண்மையா சொன்னா கேட்கறான், சத்தியத்தை சொன்னா யாருங்க கேட்கறான், நல்லதுக்கு சொன்னா யாரு கேட்கறான், நீ நாடா சொல்லுறதுன்ட்டு போற மாதிரி போனாங்க அவங்களும். புரிஞ்சிச்சுங்களா? ஸோ அடிமையா போயிடுறாங்க. 70 வருடம் முடியும் போது அந்த தானியல் தீர்க்கதரிசிக்கு நிறைய தீர்க்க தரிசனம் எல்லாம் சொல்றாங்க. அதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு போதிச்சிருக்கிறேன் இல்லைங்களா? தானியல் 2ஆம் அதிகாரத்துல நேபுகாத் நேச்சாருக்கு ஒரு கனவு காண்றாரு. ஒரு பெரிய சிலையை பாக்குறாரு. அதனுடைய கழுத்து தங்கம், செஸ்ட் பகுதி வந்து என்ன, மறந்துட்டீங்களா? எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? அந்த சிலைங்க, ஒரு பெரிய சிலையை கனவு காண்றாரு இல்லைங்களா? அந்த சிலையனுடைய அந்த தலைப்பகுதி வந்து என்ன, தங்கம்.
இந்த செஸ்ட் பகுதி வந்து என்ன சில்வர், வெள்ளி. அதற்கப்புறம் வந்து வயிறு பகுதி என்ன பிரான்ஸ். அதற்கப்புறம் இந்த வயிறு பகுதின்ற பாருங்க, இந்த தொடை பகுதி வந்து பிரான்ஸு. அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா அயன், இரும்பு. அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த பாதம் வந்து இரும்பும் களிமண்ணும் மிக்ஸ் ஆகி, மறந்துட்டீங்களா? இதெல்லாம் பேசியிருக்கிறேன் பாருங்க ராஜ்யத்தின் காலத்துல, த கிங்டம் ஏஜ், த டிவைன் கிங்டம் ஏஜ்ல இதெல்லாம் நான் பேசியிருப்பேன் பாருங்க. அந்த சிலைக்கு அர்த்தம்னா இந்த தலைப்பகுதி வந்து தங்கம் வந்து யாரை குறிக்கிறது? பாபிலோன் ராஜ்யத்தை குறிக்கிறது. நேபுகாத்நேச்சார் அவனுடைய காலகட்டத்திற்கு அப்புறம் யாருடைய ராஜ்யம் வரப்போகுது? மெதோ பெர்சியர்கள். யாரு? தாரியுவும் சைரஸ், கோரேசு. அதற்கப்புறம் அவனுக்கு அப்புறம் ஒரு ராஜ்யம் எழும்ப போகுது. அது எது? அலெக்சாண்டர் த கிரேட்டுங்க, கிரீஸ், பிரான்ஸ். அதற்கப்புறம் வந்து ரோம் ராஜ்யம் எழும்பிச்சு இல்லைங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த காலகட்டத்தில் தான் வாழ்ந்தாருங்க. அயனை குறிக்கிறது. நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா தரத்துல வந்து ஒன்னொன்னா குறைஞ்சிட்டே வர பாருங்க. ஃபர்ஸ்ட் கோல்டு, கோல்டுக்கு அப்புறம் சில்வரு, சில்வருக்கு அப்புறம் பிரான்ஸு, பிரான்ஸுக்கு அப்புறம் அயனு. புரியுதுங்களா? குறைஞ்சிட்டே வருதுன்னா இப்போ கடைசியாக எது பெண்டிங் இருக்கு? இரும்பும் களிமண்ணும் சேர்ந்து ஒரு ராஜ்யம் வரும்னு சொன்னேன் இல்லைங்களா? அது பெண்டிங் இருக்கு. ஏன்? அதுக்கு நடுவில் ஒன்று நடக்கணும். அதுதான் இந்த காலம், கிருபையின் காலம். இதை குறித்து நம்ம தியானிச்சிருக்கிறோம். வெயிட் பண்ணுங்க. இப்போ இதையா நான் சொன்னேன்னா, ஆண்டவர் வந்து இதற்கப்புறம் நடக்க போறத வந்து தீர்க்கதரிசிகள் மூலியமாக சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ இந்த தானியல் தீர்க்கதரிசி இதெல்லாம் குறித்து வந்து என்ன பண்றாரு, சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து வேதத்தை வந்து நல்லா படிச்சுட்டு இருக்கிறப்போ, அவர் வந்து ஞானிங்க, அவரும் ஒரு ஞானி தான். ஆண்டவர் அவருக்கு ஞானத்தை கொடுத்திருந்தாரு. இந்த ட்ரீம்ஸ் எல்லாம் இன்டர்பிரேட் பண்ற ஞானம், வியாக்கியானம் படுத்துக்கிற அந்த அறிவெல்லாம் அவர் பெற்றிருந்தாரு. ஸோ நேபுகாத்நேச்சார் கண்ட அந்த கனவுக்கு, சொப்பனத்திற்கு இவர் தான் என்ன பண்றாரு, விளக்கம் கொடுக்குறாரு. இவர் வந்து அதனால வந்து இவருக்கு ஹையர் பொசிஷன் அங்கே கிடைக்குது. ராஜாக்கு அப்புறம் வந்து தானியல் தான் அந்த பாபிலோன் நாட்டிலேயே என்ன பண்றாரு, பொசிஷன்ல இருக்கிறாரு. இவர் வந்து ஒரு நாள் பைபிள் படிச்சுன்னு இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, அங்க எரேமியா தீர்க்கதரிசி மூலியமா சொல்லப்பட்ட ஒரு தீர்க்கதரிசனை வாசிக்கிறார். அதாவது எரேமியா 25ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, 70 வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து என்ன பண்ண போறேன், இஸ்ரேலை மீண்டும் அவங்க நாட்டுக்கு கொண்டு வர போறேன், யூதாவை அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதை படிச்சிருந்தா இவருக்கு ஒரே சந்தோஷம். அங்க வந்து ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு இதை வந்து என்ன பண்றாரு, அந்த ஜனத்திற்கெல்லாம் இது பண்றாரு பாருங்க, எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் சொன்னபடியே உங்களை ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, விடுதலை ஆக்க போறாருன்ட்டு. அப்போ தாங்க இந்த 9ஆம் அதிகாரத்துல ஒரு இன்னொரு 70 வாரம் தீர்க்க தரிசனத்தை சொல்றாரு. அதையும் நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். சொன்னா இல்லைங்களா, 69 வாரம் வரைக்கும் கிறிஸ்துவ வந்து மறிக்கிற வரைக்கும் என்னென்ன நடக்குதுன்ட்டு எல்லாம் சொல்லிட்டாரு. மீதமுள்ள அந்த ஒரு வாரம் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட அந்த தரிசனத்திலயும் ஒன்னு பெண்டிங் இருக்கு. எது வரைக்கும் தான் நடந்திருக்கு? ரோம், அந்த கால் வரைக்கும் தான் நடந்திருக்கு. இன்னும் அந்த பாதங்கள், அந்த 10 விரல் இன்னும் நடக்கல, பெண்டிங்ல இருக்கு. இந்த 70 வாரம் தீர்க்க தரிசனத்திலயும் 69 வாரம் நிறைவேறிச்சு, இன்னும் ஒரு வாரம் பெண்டிங்ல தான் இருக்கு. அதெல்லாம் ஏன்னு சொல்ல போறோம். புரியுதுங்களா இல்லைங்களா? இந்த 70 வேற அந்த 70 வேற, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 70 வருஷத்துக்கு அப்புறம் இஸ்ரேல் மீண்டும் தன்னுடைய தாயகத்திற்கு திரும்புவாங்கன்னு சொன்னாரு இல்லைங்களா? அது நிறைவேறிச்சு. யாருடைய நாட்களில? சைரஸ், கோரேஸ் என்ன பண்றான், அவங்க நாட்டுக்கு எல்லாரையும் யூதர்களை அனுப்புறான். திருப்பி அவங்க வந்துடுறாங்க. புரியுதுங்களா இல்லைங்களா? அந்த 70 வருஷம் வேற, இது 70 × 70 இது வேற. இது வந்து 490 வருடங்கள். அதுல 483 வருடங்கள் மாத்திரம் தான் நிறைவேறி இருக்கு. இன்னும் 7 வருஷம் பெண்டிங்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. புரியுதுங்களா இல்லைங்களா? அந்த 70 வருஷம் தீர்க்க தரிசனத்தின்படியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, இந்த பூமியில வந்து பிறக்கிறாரு. அவர் நம்மளுடைய பாவங்களுக்காக என்ன பண்றாரு, மரிக்கிறாரு. ஸோ மெஸ்ஸியா வந்து என்ன பண்ணிடுவாங்க, கொலை செய்திருவார்கள். அதெல்லாம் அங்கே எழுதியிருக்குங்க. இதெல்லாம் ஆல்ரெடி நான் போதிச்சிட்டேன். டைம் இல்லாத வசனம் நான் அப்படியே போறேன். அது 9ஆம் அதிகாரத்தில் எழுதி இருக்கு பாருங்க. வசனம் 24 27 வரைக்கும் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. ஸோ யூத மக்கள் திருப்பி தங்களுடைய தாயகத்துக்கு போறாங்க. ஆண்டவர் வராரு, மரிக்கிறாரு. மறிச்சுட்டு என்ன பண்றாரு, 40 உயிரோடு எழுந்து 40 நாளுக்கு அப்புறம் பரமேறி போறாரு. போறப்ப என்ன நடக்கிறதுன்னு தான் இப்ப தியானிச்சுட்டு இருக்கிறோம். புரிஞ்சிச்சிங்களா இல்லைங்களா? ஸோ பரமேறி போறாரு இல்லையா, அதை தாங்க தியானிச்சுட்டு இருக்கிறோம்.
அங்க வந்து ஆண்டவர் வந்து கட்டளைகளை கொடுத்து என்ன பண்றாரு, பரலோகத்துக்கு போயிடுறாரு. என்ன பண்ணோம், உலகமெங்கிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும், அதாவது இஸ்ரவேல் முழு நாட்டையும் நீங்க என்ன பண்ணோம், சுவிசேஷத்தை, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லி நீங்க என்ன பண்ணோம், எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படணுங்க. ஏன் ரட்சிக்கப்படணும், இந்த முழு நாடு ரட்சிக்கப்பட்டா நெக்ஸ்ட் என்ன, இவங்க எல்லாரும் போய் உலகத்துல இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணிடணும், சுவிசேஷம் சொல்லி அவங்களையும் வந்து உண்மையான மெய்க்கடவுளை ஆராதிக்கும்படியாக என்ன பண்ணணும், செய்யணும். அதுதாங்க திட்டம். அதுதானங்க ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னாரு, தீர்க்க தரிசனம். சோ இது நிறைவேறணும்னா முழு யூத மக்களும் முழு இஸ்ரவேலை என்ன பண்ணணும், ரட்சிக்கப்படணும். ஆனா ரட்சிக்கப்பட்டாங்களா இல்லையா என்பதுதான் கேள்வி. படல இல்லைங்களா? சோ ஆண்டவர் என்ன பண்றாரு, புதிய திட்டத்தை கொண்டு வர்றார், புதிய ஊழியத்தை. அது வந்து கடந்த பாடத்துல நம்ம பார்த்தோம். சோ அது முடிஞ்சிச்சு இல்லைங்களா? இப்போ அந்த 7 வருஷம் மீண்டும் துவங்குது பாருங்க டைம் டேபிள். இப்ப தீர்க்க தரிசனம் ஸ்டாப் ஆச்சு இல்லைங்களா? இப்போ திருப்பி கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பரலோகத்துக்கு போயிட்ட பின்னைக்கு திருப்பி அந்த தீர்க்க தரிசன ப்ரோக்ராம் துவங்கப்படுங்க. அந்த ஒரு வாரம் நடக்கும். ஒரு வாரத்துல நடக்க போற சம்பவத்தை தான், நல்லா கவனிச்சிங்களா, ஒரு வாரத்துல நடக்க போற சம்பவத்தை தான் யோவானுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, போதிக்கிறாருங்க, வெளிப்படுத்துறாருங்க டீச்சிங்ஸ். அதுதான் வெளிப்படுத்துதல் 1ல இருந்து நம்ம 20 வரைக்கும் வாசிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். அதுக்கப்புறம் புதிய வானம் புதிய பூமி எல்லாம் பார்க்க போறோம். ஆனா இந்த அந்த ஒரு வாரம் நடக்க போற சம்பவம் தான் பெரும்பாலும் இந்த வேத பகுதியில எழுதப்பட்டிருக்கு. எதுல, வெளிப்படுத்தின விசேஷத்துல. அங்க ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, இஸ்ரவேலை வந்து புடமிட போறாரு. இஸ்ரவேலையும் இந்த உலகத்தையும் ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, அவருக்கு கீழ்ப்படியாதவர்களே ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, தண்டிக்க போறாருங்க. இஸ்ரவேலை திருத்த போறாரு. அந்த அவருடைய அந்த ராஜ்யத்தை என்ன பண்ண போறாரு, ஸ்தாபிக்க போறாரு. தானியேல் 2ஆம் அதிகாரத்துல சொன்ன வண்ணமாக மேலே யாராலும் கைகளாலே தியானிச்சுங்களா, டைம் இல்ல, அந்த 2ஆம் அதிகாரத்தை வாசிங்க. மேல இருந்து ஒரு கல்லு வந்து, அந்த சிலை இருக்கு பாத்தீங்களா, நேபுகாத்நேச்சார் கண்ட அந்த சிலைய வந்து பாதத்துல வந்து அந்த கல் மோதி அந்த சிலை முழுதுமாக என்ன பண்ணிடும், அழிக்கப்பட்டுரும். சிலை அங்க இருந்ததற்கான எந்த ஒரு சான்றுமே இல்லாத போயிடும்ட்டு தீர்க்க தரிசனத்துல சொல்லப்பட்டது அங்க நிறைவேற போகுது. அதுதான் என்ன, அந்த கல் யாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரப்போகிறார். நம்ம போயிட்ட பின்னைக்கு தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருவார். நம்ம இருக்கிற வரைக்கும் இயேசு கிறிஸ்து வரமாட்டாருங்க. நல்லா கவனம் வச்சுக்கோங்க. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பூமியில இருக்கிற வரைக்கும் இயேசு கிறிஸ்து வரமாட்டார். நம்மள ஆகாயத்திலிருந்து வந்து நம்மளை கொண்டு போயிட்டு 7 வருஷம் கழிச்சு தான் வரப்போறார். புரியுதுங்களா இல்லைங்களா? சோ அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுங்க. அந்த 70வது வாரம் அப்பதான் சம்பவிக்கும். அந்த 7 வருஷம் காலகட்டத்துல என்னென்ன நடக்கும்ன்றத ஆல்ரெடி உங்களுக்கு டீச் பண்ணிட்டேன், பிரீஃபா டீச் பண்ணிருக்கிறேன். எதுல, த டிவைன் கிங்டம் ஏஜ்ல. ஆமாவா இல்லைங்களா? நான் நினைக்கிறேன் இதே ஆடை தான் எப்படி எல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது பாருங்க, போய் வாசிச்சு பாருங்க. அதுல நான் சொல்லியிருக்கிறேன் அந்த 7 வருஷத்துல என்னென்னலாம் நடக்கும். இஸ்ரவேலர்களை அந்தி கிறிஸ்து வந்து இஸ்ரேல் ஜனங்களோடு ஒரு ஒப்பந்தம் பண்ணுவான். 7 வருஷம் வந்து சமாதான ஒப்பந்தம் பண்ணுவான். அங்க வந்து தேவாலயம் கட்டப்படும். அரேபியர்களும், புரியுதுங்களா, எல்லா அரேபியர்களும் இஸ்ரேலர்களும் சமாதானத்தோடு வாழுவாங்க. சமாதானத்தோடு வாழுகிற அந்த காலகட்டத்துல 3 வருஷம் கழிந்த பிறகு இந்த அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுவான், அவங்க கட்டி இருக்கிற அந்த தேவாலயத்துல போயிட்டு பாலாக்கும் அருவருப்பை வந்து பலி செலுத்துவான். சோ அங்க இருக்கிற யூத மக்களை வந்து இவன் என்ன பண்ணுவான், உபத்திரவப்படுத்துவான். இவன் வந்து ஒரு வேர்ல்டு லீடருங்க. இவன் சொல்றதான் உலகத்துல இருக்கிற எல்லோரும் கேட்பாங்க. ஏன் பாத்தீங்கன்னா அவன் சாத்தான், அந்தி கிறிஸ்து அவன். நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த காலகட்டத்துல எத்தனை அதை நான் படிக்கவே போக மாட்டேங்கிறேங்க. படிச்சா டெம்ட் ஆகுது. அது என்ன பண்ணுன்ட்டு போதிக்க அது நமக்கு இல்லை. ஆனாலும் அது ஆகுது பாருங்க. இப்படி அறகுறையா சொல்றது எனக்கே பிடிக்கல. உண்மையா அதுதான். ஏன்னா அதுல படிச்சா அப்படியே போயிட்டே இருக்குங்க. என்ன நல்லா நடக்குது தெரியுங்களா? அங்க வந்து 2 சாட்சிகள் வர போறாங்க. அதற்கு முன்பதாக 9ஆம் அதிகாரம் வெளிப்படுத்துதல் நீங்க பாத்தீங்கன்னா 20 கோடிங்க, 200 மில்லியன் ஆர்மி சோல்ஜர்ஸ்ங்க. 20 கோடி சோல்ஜர்ஸ் வந்து ஆண்டவருக்கு விரோதமா, அவருடைய ஜனங்களுக்கு விரோதமா சண்டை போட அங்க எருசலேம்ல போக போறாங்க.
அந்த அர்மேகாதான் யுத்தம்னு சொல்றேன் இல்லைங்களா, அந்த இடத்துல புரியுதுங்களா இல்லைங்களா, அந்த அந்த நிலப்பரப்பு அதுல ஜெர்மனி இருக்கும்னு சொன்னேன். கேட்டு பாருங்க, ஜெர்மனில இருக்கிறவங்க எல்லாம் வந்து எல்லாம் இந்த உலகத்துல இருக்கிற அந்த 10 நாடு சேர்ந்து ஆண்டவருக்கு விரோதமாக என்ன பண்ண போறாங்க, பெரிய ஒரு யுத்தம் செய்ய போறாங்க. எவ்வளவு கோடி சொன்னா 20 கோடி சோல்ஜர்ஸ். இமேஜின் பண்ணி பாருங்க, அதெல்லாம் எப்படி சாத்தியம்? அவ்வளவு சோல்ஜர்ஸ் எங்கன்னு கேக்குறீங்களா? என்னுடைய பர்சனலா நான் என்ன பிலீவ் பண்றேன்னா, பர்சனலுங்க, தனிப்பட்ட இதுல வேதத்தை தியானித்து வேதம் சொல்றது அவங்க ஆர்மின்ட்டு தான். ஆனா அந்த ஆர்மியில யார் இருக்க போறாங்க தெரியுங்களா? ரோபோட்ஸ். நிறைய ரோபோட்டுங்க அந்த இதுல இருக்க போகுது. ஆனா உலகத்தாருக்கு அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஏலியன்ஸ். உலகத்தாருடைய பார்வையில அவங்க யாரு? ஏலியன்ஸா இருக்க போறாங்க. வேதத்துல அவங்களை யாருன்னு சொல்லுது? ஆர்மிஸ்ன்னு சொல்லுது, சோல்ஜர்ஸ். நான் என்னுடைய தனிப்பட்ட சோல்ஜர்ஸ் தான் இருப்பாங்க. பைபிள் சொல்றது ஆர்மிஸ் இருப்பாங்க. கூட வந்து யாரு இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ரோபோட்ஸ் இருக்குவாங்க. நிறைய ரோபோட்ஸ் எல்லாம் அந்த யுத்தத்திற்கு அந்த கிறிஸ்துவ தயார் பண்ண போகிறான். ஏதோ ஒரு படத்துல பார்த்த மாசம் இருக்கு இல்லையா? உண்மைதான், பைபிள் இருந்து எடுத்துட்டு தானே, உண்மைங்க. ஆனா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா மேல ஒரு யுத்தம் நடக்குது. அதுக்கு முன்னாடி அந்த 2வது வானத்துல இருக்கிற அந்த பிசாசுகளை, அந்த அசுத்த ஆவிகளை எல்லாம் ஆண்டு தண்டித்து கீழே தள்ளுறாங்க இல்லையா? அந்த ஆவிகள் வந்து மனிதர்களுடைய உடம்புல புகுந்து, என்னப்பா ஏதோ புராணம் சொல்றேன்னு நினைச்சு கட்டுக்கதை உண்மையா நடக்க போதுங்க இதெல்லாம். அந்த ஆவிகள் மனிதர்களுக்குள்ள, எப்படி நோவா காலத்துல மனிதர்களுக்குள்ள அந்த ஆவிகள் போயிட்டு தங்களுடைய இச்சைய பெண்களோடு சயனித்து அனுபவித்து கொண்டார்களோ, அது போலவே மனிதர்களுக்குள்ள அந்த டீமன்ஸ், பிசாசு பிடிச்சி நிறைய பேரை பாக்குறீங்களே, இறங்க போறாங்க. 20 கோடி பேருக்குள்ள இறங்கி பெரிய யுத்தம் நடக்க போதுங்க. இந்த பூமி ரத்த பூமியா மாற போதுங்க. நான் சொன்னா இல்லைங்களா, அந்த வெளிப்படுத்துதல் 6ஆம் அதிகாரத்தை தியானிக்கிறப்போ, மத்திய 24 வெளிப்படுத்துதல் 6 தியானிக்கிறப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பேல் ஹார்ஸ், அந்த மங்கின நிறமுள்ள குதிரை வராப்பவே பூமியில இருக்கிற 200 கோடி பேர் செத்து போவாங்கன்னு சொன்ன, 4ல் 1 பங்கு செத்து போயிடுவாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. இந்த 9ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா 3ல் 1 பங்கு கொல்லப்படுவார்கள். இன்னும் ஒரு 3ல் 1 பங்குனா எவ்வளவுங்க? 600 கோடியில 1 பங்கு. புரியுதுங்களா இல்லைங்களா? இங்க ஒரு 200 கோடி அவுட்டு. புரியுதுங்களா? எவ்வளவு ரத்த பூமியா மாறப்போகுதுங்க இந்த பூமி. இந்த பூமி வந்து செழிப்பை நோக்கி போலங்க, அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. இங்க யாருன்னா வந்து சமாதானம் பேசுறானா அவன் ஒரு முட்டாள். இந்த பூமியில சமாதானம் இருக்க போறது கிடையாது. இந்த பூமியை மீண்டும் வந்து எல்லாமே சமாதானமா மாற போறது கிடையாதுங்க. பெரிய அழிவுகள் காத்துட்டு இருக்கு. சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் எல்லாம் நடக்க போகுதுங்க. இதுல ஏலியன்ஸ் இல்ல, ஏலியன்ஸ் அசுத்த ஆவிகள், அவங்கள தான் ஏலியன்ஸ்னு இவங்க நம்ப போறாங்க. ஏலியன்ஸ் அவங்களுக்காக யூஸ் பண்றாங்க. ஈவில் ஸ்பிரிட்ஸ், டீமன்ஸ், ரோபோட்ஸ், ஹியூமன்ஸ் எல்லாம் கலந்து பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் நடக்கு. நான் சொன்னேன் இல்லைங்களா, டெம்ட் ஆகிறேன் பாருங்க நான் அதை இது பண்ணிட்டு. அப்பெல்லாம் நம்ம இருக்க போறது கிடையாதுங்க. அது நமக்கு இல்லை. நமக்கு நம்மளது தியானிச்சு நேரம் இருந்தால் அதெல்லாம் டீட்டெயில்டா வித் ப்ரூஃபோட உங்களுக்கு நான் போதிக்கிறேன். ஏன்னா எப்பவுமே ப்ரூஃபோடு தான் போதிப்பேன். ப்ரூஃப் இல்லாதெல்லாம் நான் போதிக்கிறது கிடையாது. இதெல்லாம் 9ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கலாம். அதுக்கப்புறம் 11ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்க 2 சாட்சிகளை ஆண்டவர் அனுப்புறாரு. 3 வருஷம் வந்து போதிக்க போறாங்க. புரியுதுங்களா? யூத மக்களுக்கு, இந்த உலகத்திற்குள்ள இருக்கிறவங்க எல்லாருக்கும் போதிக்க போறாங்க. நீங்க செய்யறதெல்லாம் தப்பு, மனம் திரும்புங்கன்ட்டு. எவனும் அதை கேட்க மாட்டான். இதை செய்யாதனா அவனுக்கு ஆவாது, கோபம் வருது இல்லைங்களா. ஸோ அவங்க போதிப்பாங்க. அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. 3 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது 7 வருஷம் நிறைவேற போற அந்த காலகட்டத்துல இவங்கள சாவடிச்சிடுவாங்க. ஏன் அதை ஃபர்ஸ்ட் சாவடிக்கலாம்னா முடியாது. வாசிச்சு பாருங்க 11ஆம் அதிகாரம், வெளிப்படுத்துதல் விசேஷம் 11ஆவது அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அவங்களை யாரும் சாவடிக்க முடியாது. சாவடிக்க நினைக்கிறப்போ அவங்க வாயில இருந்து நெருப்பு வரும். அவங்க தீர்க்கதரிசிகள் இல்லைங்களா, அவங்க சாட்சிகள் இல்லையா, அவங்க கிட்ட சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் எல்லாம் இருக்க போது அவங்களை யாருன்னா சேதப்படுத்த வரப்போ அவங்க அந்த பவர்ஸை யூஸ் பண்ணி மற்றவங்கள சாவச்சிடுவாங்க. அதனால அவங்கள யாருமே தொட மாட்டாங்க. ஆனா 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த அந்தி கிறிஸ்து அந்த மிருகத்தோட ஒத்தாசையில அந்த 2 பேரையும் சாவடிச்சிடுவாங்க. சாவடிச்சுட்டு என்ன பண்றானுங்க அங்க படிச்சிங்கன்னா 3 நாள் அவங்களுடைய பணத்தை பொதிக்காமே வச்சிருக்கிறானுங்க.
எருசலேம் அந்த தெருவுல வந்து இவங்களுடைய அந்த பிரேதம், அவங்களுடைய அந்த சரீரம் வந்து 3 நாள் 3.5 days வந்து பொதிக்காமலே வச்சிருக்கிறாங்க. அங்க வந்து ஆண்டவர் இதை பார்த்து அங்க ஒரு அற்புதம் நடக்க போகுது. உயிரோட ஏஞ்சிடறாங்க 3 நாளைக்கு அப்புறம். பரலோகத்துல இருந்து மேலே ஏறி வாங்கன்ட்டு சப்தம் கேக்குது. இவங்க வந்து மேலே ஏறி, புரியுதுங்களா இல்லைங்களா? அற்புதம் அடையாளங்கள் நடக்கிற காலகட்டங்கள் இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்கிறேன்? அங்க அற்புதம் அடையாளம்லாம் நடந்துச்சு. ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை 40 வருஷமா என்ன பண்ணோம், இதெல்லாம் நான் பின்னாடி போதிக்க போறேன். பின்னாடினா அடுத்த பாடையில அந்தாண்ட பாடத்துல நெக்ஸ்ட் இல்லை அதுக்கு நெக்ஸ்ட் பாடத்திலேயே உங்களுக்கு போதிக்க போகிறேன். ஏன் அற்புதம் அடையாளங்கள் எப்போ நடந்துச்சு, ஏன் அது நிறுத்தப்பட்டுச்சு, திருப்பி ஏன் அது நடக்கிறதுன்ட்டெல்லாம் போதிக்க போறாங்க. அற்புதம் அடையாளம் எல்லாம் யாருக்கு? யூதர்களுக்கு. ஸோ அங்க சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் எல்லாம் நடக்கும். ஏன்னா லிட்ரலா பேய் கடவுளெல்லாம் சண்டை போடுற நேரம் அதெல்லாம் இப்போ இல்லை. புரியுதுங்களா இல்லைங்களா? இது வேற காலம், அது வேற காலங்க. அதுதான் கடந்த எதிர்காலத்தை குறித்ததான கிறிஸ்துவனுடைய போதனைகள்ங்க. இதெல்லாம் இன்னும் நான் அவருக்கு ஆல்ரெடி நான் நிறைய சொல்லிட்டு இருக்கிறேன். நான் நேரத்தை வீணாக்க விரும்பல பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருங்கால போதனைகள். இந்த இஸ்ரேலுக்கு என்ன நடக்கும், இந்த உலகத்திற்கு என்ன நடக்கும் என்பது தான் ஆண்டவருடைய வருங்கால எதிர்கால போதனையா இருக்கிறது. இதை எல்லாத்தையும் தான் ஆண்டவர் யாருக்கு வெளிப்படுத்துறாரு? வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம், தி புக் ஆஃப் ரெவலேஷன், யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும். புரிஞ்சுச்சுங்களா? இங்க யார் யார் கையில இருந்து மாறுத பாருங்க. ஆண்டவர் வந்து சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன், பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும். பிதா குமாரன் கிட்ட கொடுக்கிறாரு, இயேசு கிறிஸ்து கிட்ட. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு பாருங்க. அவர் இயேசு தம்முடைய தூதனை அனுப்பி, ஏஞ்சலை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். பிதா குமாரன் கிட்ட கொடுக்கிறாரு, இயேசு கிறிஸ்து கிட்ட. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தேவ தூதர்கிட்ட கொடுத்து, தேவ தூதரை அனுப்பி இதை யார்கிட்ட கொடுக்க சொல்றாரு? யோவான் கிட்ட கொடுத்திருந்து. 2வது வசனம், இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்டவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். புரியுதுங்களா? ஐ விட்னஸ். யோவான் வந்து இதை வந்து 2000 வருஷங்களுக்கு முன்பதாகவே 2000 வருஷங்களுக்கு அப்புறம் நடக்க போறத பாக்குறாரு பாருங்க. என்ன ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் பாருங்க. அவர் பாக்குறாருங்க, இந்த புத்தகத்துல எழுதப்பட்டதெல்லாம் அவருடைய கண்ணுக்கு முன்பதாக தேவதூதர் காட்டுறாருங்க. ஸ்கிரீன் இதுல காட்டுறாரு. இப்ப சொல்லணும்னா அப்படி சொல்லலாம், ஹோம் தியேட்டர்ல காட்டப்படுது. இன்னெல்லாம் சம்பவிக்க போகுது. எப்போ? கடைசி காலத்துல. எப்போ? கிறிஸ்துவின் சரீரமாக சபை பரலோகத்துக்கு போயிட்ட பிறகு நடக்க போறது எல்லாத்தையும் யோவானுக்கு காட்டுறாரு. அதை யோவான் வந்து என்ன பண்றாரு? எழுதுறாருங்க. புரியுதுங்களா இல்லைங்களா? ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்றதெல்லாம் பாத்தீங்களா? இதுதாங்க தீர்க்க தரிசனம்னு சொல்லுறது. இதெல்லாம் எங்க போய் நிறைவேற போகுது? இங்கதான் எங்க துவங்குச்சு? ஆதி ஆகம புத்தகத்துல துவங்கின அனைத்தும் எங்க வந்து நிறைவேறுது? வெளிப்படுத்தின விசேஷத்துல நிறைவேறுது பாருங்க. அதாவது தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட அனைத்தும் எங்க வந்து முடியுது? கிளைமேக்ஸ் எங்க தான்? வெளிப்படுத்தின விசேஷத்துல தாங்க. சோ அந்த 21ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, புதிய வானம் புதிய பூமி, இதை வாசிச்சிருக்கலையே. ஏசாயா 66ஆம் அதிகாரம், ஐசாயா சாப்டர் 66 verse 22, நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல. பாத்தீங்களா? அங்க அது நடக்க போகுது. அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் டோட்டலா பினிஷ் பண்ணிட்டு என்ன பண்ண போறாரு? புதிய வானம் புதிய பூமியை படைக்க போகிறாருங்க. உங்கள் நாமமும், இஸ்ரவேல் நாமமும், உங்கள் சந்ததியும், அந்த 12 கோத்திரம் சந்ததி அவங்களும், உங்கள் நாமமும், புரியுதுங்களா இல்லைங்களா? இஸ்ரவேல் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோ இன்னைக்கு அரேபியர்கள் வந்து என்ன பண்றாங்க? நாங்க இஸ்ரவேலை அழிச்சிருவோம், உலக வரைபடத்திலேயே இல்லாத ஆக்கிடுவோம் நல்லா சொல்றீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவங்க நாமம்
அவங்களுடைய சந்ததி என்றென்றைக்கு என்ன பண்ண போகுது, இருக்க போது. நான் சொல்லுங்க, அவங்கள படைத்த, இந்த உலகத்தை படைத்த கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ உங்களுடைய பிரயாசங்கள், உங்களுடைய யுத்தங்கள் எல்லாம் வீண் தான். ஆனா அவங்கள அறியாம தான் அதெல்லாம் செய்ய போறாங்க. ஏன்னா யாரு இறங்க போறாங்க? அசுத்த ஆவிகள், தள்ளப்பட்ட அந்த தேவ தூதர்கள் எல்லாம் எல்லாருமே இறங்கி செயல்பட போறாங்க. அவங்களுடைய கண்ணெல்லாம் குருடாட்டமா தான் இருக்கும். அவங்களுடைய நம்பிக்கைக்கு அது போற வாசு. அவங்க எல்லாம் யாருக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க? அந்தி கிறிஸ்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா இல்லைங்களா சொல்லுறதெல்லாம்? இவ்வளோ நடந்து கூட அடிபட்டு கோடி கோடி ஜனங்க, 100 கோடி பேர் மேல மறிச்சு கூட அவங்க மனம் திரும்புறது இல்லைங்க. 9ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. பொய் சொல்ல எவ்வளவு பட்டம் திருந்துறது இல்ல. எல்லாம் திருப்பி அந்த விக்கிரக ஆராதனை, சார்சரி, அந்த மேஜிக் இதெல்லாம் சொல்லாம விட்டேன் இல்லைங்களா? அதான் சொல்றேனே, ரொம்ப டெம்ட் ஆகிறேன் நான். இந்த கடைசி காலத்துல இப்ப நடக்கிறது எல்லாமே அங்க போறதுக்கு தாங்க மேஜிக். அப்ப ரொம்ப பெரிய பங்கு வகிக்கும் அது. மெஜிஷியன்ஸ் எல்லாம் நிறைய பேர் எழும்பி அசுத்தாவினால நிரப்ப. இப்பவே பாருங்க, அப்படியே என்னத்தையும் அப்படியே ரியலா கொண்டு வந்துடுறான். இல்லாததெல்லாம் கொண்டு வராங்க. எல்லாமே ட்ரிக்ஸுங்க, மேஜிக்னா அதுதானே. அப்போ எப்படி இருக்கும் பாருங்க. செத்தவங்க உயிரோட எழுப்புவாங்க, அக்னி வர வைப்பாங்க. எப்படி யாத்ராகமத்துல மோசைக்கும் எகிப்தினுடைய அந்த சாஸ்திரிகளுக்கும் மந்திரவாதிகளுக்கும் போர் நடந்துச்சு, அப்படி நடக்கும். நீ பாம்பு இது பண்றியா கோல்ல இருந்து, நானும் கோல்ல இருந்து பாம்பு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பவர்ஸ் இருக்குங்க. நிறைய பேர் நம்புறது இல்ல. உண்மையிலேயே இங்க அசுத்த ஆவிகள், பிசாசினுடைய வல்லமைகள் எல்லாம் இருக்கு. அந்த கிரியையெல்லாம் நடக்க போகுது. இதுல மெஜிஷியன்ஸ் எல்லாம் இருக்க போறாங்க. ரோபோட்ஸுடைய பங்களிப்பு இருக்க போது. ஏலியன்ஸ் எல்லாம் கிடையாது, ஏலியன்ஸ் சொல்றாங்க இல்லையா, அவங்களுடைய பங்களிப்பு. ஏன்னா அந்த அசுத்த ஆவிகள், அந்த தேவ தூதர்கள் ஏலியன்ஸாக கிரியை செய்ய போறாங்கங்க. சொல்ல வந்தது என்னன்னா, ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்ல அனைத்தும் எங்க நிறைவேற போகுது? அந்த 7 வருஷத்துல நிறைவேற போகுது, அந்த 1000 வருஷத்துல நிறைவேற போகுது. சோ கடந்த கால போதனைக்கும் எதிர்கால வருங்கால போதனைக்கும் கனெக்ஷன் இருக்குதுன்னு சொல்றேன். ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்துதல் வரைக்கும் கனெக்ஷன் இருக்கு. ஆனா அதுக்கு நடுவுல கொஞ்சம் இருக்காது. அதுதான் ரோமர்ல இருந்து பிலமோன் வரைக்கும். அதுதான் நம்மளுக்கு. அதை நீங்க எடுத்துட்டீங்கன்னா எடுத்துருங்க, சும்மா பைபிள்ல இருந்து எடுத்துட சொல்லுங்க. அந்த இதை நீங்க மறைச்சிடுங்க. ஆதி ஆகமத்துல இருந்து யோவான்ல இருந்து நீங்க டைரக்டா நீங்க எபிரியர் நிறுவத்துல இருந்து போயிடுங்களேன், கரெக்டா இருக்கும் பிக்சர். அதுதான் உண்மை. அது உங்களுக்கு ப்ரூவ் பண்ணதாங்க இவ்வளவு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன். இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஃபியூச்சர் டீச்சிங்ஸ். இது நிச்சயமா சம்பவிக்கும். அவரே சொல்லி இருக்கிறாரு, சீக்கிரத்துல சம்பவிக்கும். இதெல்லாம் சொன்னவர் கர்த்தர், அது நடந்தே நடக்கும். ஸோ ரெண்டுத்தையும் போட்டு நீங்க என்ன பண்ணிக்காதீங்க, கொலிப்பிக்காதீங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, கடந்த பாடத்திலேயே உங்களுக்கு நான் சொன்னேன், நம்மளுடைய ஆண்டவர் எல்லாத்தையுமே சிஸ்டமேட்டிக்கா செய்யறவரு. அவருக்குன்னு ஒரு டைம் டேபிள் இருக்கு. அவர் எல்லாத்தையுமே என்ன பண்ணிருக்கிறார், ஆல்ரெடி சொல்லியிருந்ததான் அவர் செய்யறாரு. சொல்லாததெல்லாம் எதையும் செய்யறது இல்லைங்க. சொல்லாததை யாருன்னா செய்யலாம். புரியுதா இல்லைங்களா? சொல்லாததை யாருன்னா செய்யலாங்க, ஆக்சிடென்டா அப்பத்துக்கு அப்பவே. ஆனா சொல்லி எல்லாம் யாராலையும் செய்ய முடியாது. அது எப்போ 500 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு இப்பவே யாரா சொல்லிட்டு செய்ய முடியுமா? முடியாது. கடவுளால மாத்திரம்தான் முடியும். அதுதான் சொல்றாரு அவரு. 6000 வருஷங்களுக்கு முன்பதாகவே என்ன சம்பவிக்க போகுதுன்ட்டு சொன்னாரோ அது செய்யறாரு, செய்துட்டு இருக்கிறாரு, நடந்துட்டு இருக்கு. நாங்க உங்களுக்கு ப்ரூஃப்ஸ் கொடுக்குறோம், பிப்ளிக்கல் ப்ரூஃப்ஸ் கொடுக்குறோம். வேதத்துல இருந்து உங்களுக்கு ப்ரூஃப் கொடுக்குறோம், ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப்ஸ் கொடுக்குறோம், ஆர்கியாலஜி ப்ரூஃப்ஸ் கொடுக்குறோம், ஐ விட்னஸ் ப்ரூஃப்ஸ் கொடுக்குறோம், லிவிங் ப்ரூஃப்ஸ் கொடுக்குறோம். புரியுதுங்களா இல்லைங்களா? சொல்லியிருந்தல்லாம் இங்க வேதாகமத்தின் ப்ரூஃப் கொடுக்குறோங்க. நாங்க வேதத்துல சொல்லப்பட்டதெல்லாம் இப்ப நிறைவேறிருக்கு பார்ப்பா, நடக்குது பார்ப்பான்ட்டு உங்களுக்கு நாங்க ஆதாரம் கொடுக்குறோம். வேதாகம ஆதாரம் கொடுக்குறோம், சரித்திர ஆதாரம் கொடுக்குறோம். இந்த காலகட்டத்துல இதெல்லாம் நடந்துச்சு, இந்த மனுஷர்கள் எல்லாம் வாழ்ந்தாங்க, ஆண்டவர் இது சொன்னாரு, இது நடந்துச்சுன்ட்டு ஆதாரம் கொடுக்குறோம். இல்லை ஆமாவா இல்லைங்களா? அலெக்சாண்டர் குறித்து சொல்லி இருக்குன்னு சொன்னா இல்லைங்களா? அவன் யாரு? அந்த 3வது ராஜ்யம் கிரீஸ். அப்புறம் என்ன சொன்ன, அந்த 2வது ராஜ்யத்துல சொன்ன இல்லைங்களா, அந்த சில்வர்
சைரஸ், கோரேஸ் 200 வருஷத்துக்கு முன்னாடிங்க. அவன் பிறக்கவே இல்லை. 200 வருஷத்துக்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்க தரிசனமா அவன் பேரோட சொல்றாரு, இந்த மாதிரி ஒருத்தன் பிறக்க போறான். கோரேஸ் என்றவன் அவன் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ண போறான், தங்களுடைய தாயகத்திற்கு அனுப்ப. இன்னும் இஸ்ரவேல் அடிமையாகவே போல. புரியுதுங்களா இல்லைங்களா? ப்ரூஃப் குத்துனுக்குறோம். என்ன ப்ரூஃப் இது? ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப்ஸ், வரலாறு ஆதாரங்கள், வேதாகம ஆதாரங்கள், வரலாறு ஆதாரங்கள், ஆர்கியாலஜி எவிடன்ஸ். பாக்குறீங்களா இல்லைங்களா? நீங்க போய் உங்ககிட்ட நெட் இருக்குதுங்களா, போட்டு பாருங்க. பைபிள் சம்பந்தப்பட்டது, பைபிள் என்னென்ன நடந்துச்சு அதெல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, டிஸ்கவர் பண்ணிட்டு இருக்கிறாங்களா இல்லைங்களா? போய் பாருங்க. அப்புறம் ஐ விட்னஸஸ், இதெல்லாம் நடக்க போகுதுன்ட்டு யார் சொல்லிந்து? இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவங்க. யோவான் இந்த புத்தகத்தை, எதிர்கால போதனைகள் எல்லாம் யாருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு? தன்னுடைய அப்போஸ்தலனுக்கு. ஐ விட்னஸ், இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவங்க எழுதி இந்த பைபிள். இதெல்லாம் யாரோ ஒரு இதெல்லாம் பார்க்க போறோம். அப்புறம் லிவிங் விட்னஸ், நாங்கெல்லாம் பாருங்க, இயேசு கிறிஸ்து எங்களை எல்லாம் வந்து ரட்சித்து எங்களை எல்லாம் எப்படி மாத்தினாரு, எப்படி எல்லாம் இருந்தாங்க, நீங்களே பாத்துக்கிறீங்களா இல்லைங்களா? அவனுங்களை பார்த்து ஒளிஞ்சு மறைஞ்சு பின்னாடி ஓடணுங்கெல்லாம் இப்ப அவன் முன்னாடி தைரியமா போறீங்க. ஏன்னா அவன் மாறிட்டான். அவன் ரவுடியா இருக்கிறாப்போ, அவன் குடிகாரனா இருக்கிறாப்போ, அவன் கஞ்சா அடிக்கிறாவோ, புரியுதுங்களா? அவன் தீவிரவாதியா இருக்கிறாப்போ, அவனுடைய வாழ்க்கை இந்த உலகத்தாரோடு இணைந்து இந்த சாத்தான் அவங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருந்த போது இருந்ததற்கும், இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவன் ஏற்றுக்கொண்டு அவனுடைய வாழ்க்கை மாறப்பட்டு இப்போ அவன் ஒருத்தன் திட்டினாலும் அடங்கி போறதுக்கும் லிவிங் ப்ரூஃப் இருக்கா இல்லைங்களா? உயிருள்ள சாட்சிகள் இன்னைக்கு இருக்கிறாங்களா இல்லையா? இவ்வளோ ப்ரூஃப்ஸ், இவ்வளோ எவிடன்ஸ், இவ்வளோ ஆதாரங்களை கொடுக்குறோம். இது கர்த்தருடைய வார்த்தை, இதுல சொல்லி இதெல்லாம் நிறைவேற போகுது, நிறைவேறி கொண்டிருக்கிறது, நிறைவேற போகுதுன்ட்டு ப்ரூஃப் எல்லாம் கொடுக்குறோம். நம்ப மாட்டேங்கிறீங்க. எவனோ சப்பாங்கல் போட்டு உக்காந்துக்கிட்டு, காலை மடிச்சு உட்கார்ந்துட்டு, மரத்துக்கீழே உட்காந்துக்குன்னு சொல்றதெல்லாம் கேட்டுன்னு நம்பிட்டு இருக்கிறீங்க. அவனுங்க சொல்றதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது, ப்ரூஃபும் இல்லை, சொல்றது நடக்க போறதும் இல்லை, நடக்கவும் இல்லை. அவன் வாழ்க்கை உருப்படியா? கேட்குறவங்க வாழ்க்கை எல்லாம் மாறிச்சா? புரியுதுங்களா இல்லைங்களா? கட்டு கதைகளை சொல்றானுங்க, யார் யாருக்கோ காவிய வேஷம் போட்டு. உண்மைங்க, மனுஷரை எல்லாம் வந்து கடவுளா மாத்திடுறானுங்க. உங்க கண்ணு முன்னாடியே நடக்குது. நம்பிக்கைன்னு கடவுள்னு போதிக்கிறீங்க, அதை நம்புறீங்க. உண்மையா இல்லைங்களா? ப்ரூஃப் என்னங்களா உங்களுக்கு? சாய்பாபா எல்லா வேலை கல்வியும் போயிட்டு நீங்க என்ன பண்றீங்க? பூஜை பண்றீங்க, கும்புறீங்க. அவர் யாரு? அவர் ஒரு இஸ்லாம், அவர் ஒரு முஸ்லிம்ங்க. அது கூட தெரியாதுங்களா? போய் பாருங்க. அவர் ஒரு இஸ்லாமியர், அவரு முஸ்லிம். அவருக்கு காவி சாயம் பூசி அவருக்கு கோயில கட்டிட்டு எல்லா இடத்துலயும் வேலைக்கிழமான அவருக்கு பூஜை. அவர் ஒரு மனுஷர், அவர் ஒரு நல்ல மனுஷன். அவர் எல்லாருக்குமே எப்படி விஜயகாந்த் சோறு போட்டு எல்லாரையும் இது பண்ணாரு, அந்த மாதிரி அவரும் நிறைய பேருக்கு நன்மை செய்தாரு. அந்த மனுஷனை சாமியா மாத்தி கும்பிட ஆரம்பிச்சிட்டீங்க. இயேசு கிறிஸ்துக்கும் காவி சாயத்தை பூசிட்டாங்க. என்ன பண்றாங்க? இவர் இமயமலைக்கு வந்தாரு, மகா அவதார் பாபாஜி கிட்ட இவர் இருந்து அங்க எல்லாத்தையும் கத்துக்கிட்டு என்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சுத்துறானுங்க பாருங்க. அது வேற ஒரு இயேசு. என்ன சொல்ல வரேன்னா, எவன் என்ன சொன்னாலும் நம்பிடுறாங்க. அதை நம்ப ஒரு சில கூட்டம். எந்த ப்ரூஃபும் தேவையில்லை. புரியுதுங்களா இல்லைங்களா? நடக்குதா நடக்கலையா, அவன் யாரு, அவனுடைய கேரக்டர் என்ன, இதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான், அவனுடைய எதுவும் இல்லை, அப்படியே நம்பிடுறது. நம்பி ஏமாந்துட்டு இருக்கிறீங்க. இங்க யாருடைய மதத்தையோ ஹர்ட் பண்ணலாம் சொல்லுங்க, இருக்கிறத சொல்றேனா இல்லையா? புரிஞ்சுக்கங்க. வேதம் கர்த்தருடைய வார்த்தை, உண்மையான கடவுளுடைய வார்த்தை. சொன்னது நடந்துச்சு, நடந்துட்டு இருக்கு, நடக்க போதுங்க. தப்பிச்சு கொள்ளுங்கன்னு சொல்றான். புரிஞ்சுச்சுங்களா? பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களுக்கு ஊழியம் செய்வாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.